Chapter number 3. Under section 53. Punishments. தண்டனைகள். 6 வகையான தண்டனைகள். மூன்றாவது தண்டனை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. Under section 53 capital A. Transportation. நாடு கடத்துதல். செல்லுலார் சிறைக்கு நாடு கடத்துவாங்க பாருங்க, அது போல நாடு கடத்துதல். Under section 54. மரண தண்டனையை அந்த அக்யூஸ்னுடைய சம்மதம் இல்லாமல் மாநில அரசு நினைத்தால் மாற்ற முடியும். 54 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 433 கிளாஸ் A ஆஃப் CRPC இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 55 ஆயுள் சிறை தண்டனையை 14 ஆண்டுகளுக்கு மேற்படாமல் ஒரு தண்டனையாக அந்த அக்யூஸ்னுடைய சம்மதம் இல்லாமல் மாநில அரசு நினைத்தால் மாற்ற முடியும். அண்டர் செக்ஷன் 55 ஆஃப் IPC. 55 IPC படிக்கின்ற பொழுது 433 கிளாஸ் B ஆஃப் CRPC இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 55 கேபிட்டல் A உரிய அரசாங்கம், அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். ஒரு மரண தண்டனை பொறுத்து மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம் அதனுடைய பவர் எந்த அளவுக்கு பொருந்துமோ அந்த அளவுக்கு அது மத்திய அரசு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போல மாநில அரசு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஒரு CBI, NIA இது போன்ற மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்கக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 56 ரிப்பீல்டு. 57 தண்டனை காலத்தை கணக்கீடு செய்கின்ற பொழுது ஒரு பிராக்ஷன் முறையில பின்னங்களின் அடிப்படையில் கணக்கீடு செய்கின்ற பொழுது ஆயுள் தண்டனையை 20 ஆண்டுகள் சிறை தண்டனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 56, 58, 59 ரிப்பீல்டு. அண்டர் செக்ஷன் 60 தண்டனை முறையோ தண்டனை முழுமையுமோ அல்லது பகுதியோ கடுங்காவல் சிறை தண்டனை இருக்கலாம். அண்டர் செக்ஷன் 60 IPC படி ஒரு நீதிமன்றம் விதிக்கக்கூடிய தண்டனையில் பகுதி அளவு கடுங்காவல், பகுதி அளவு சாதாரண சிறை தண்டனை, வெறும் சிறை தண்டனை இருக்கலாம். அண்டர் செக்ஷன் 61, 62 ரிப்பீல்டு. அண்டர் செக்ஷன் 63 அமௌண்ட் ஆஃப் ஃபைன். அபராத தொகை என்பது அந்த அக்யூஸ்டால் எந்த அளவுக்கு செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் விதிக்க வேண்டும். அதனால் செலுத்த முடியாத அளவிற்கு ஒரு நீதிமன்றம் அபராத தொகையை விதிக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 64 அபராதம் செலுத்தாமைக்கு தண்டனை, சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 65 சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க கூடியதாக இருக்கும் பொழுது அபராதம் செலுத்தாமைக்கான சிறைவாசம். ஒரு நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் போடுறாங்க, அப்ப அபராதம் மட்டும் செலுத்த முடியல. அண்டர் செக்ஷன் 65 IPC படி அந்த தண்டனை அளவில், சிறை தண்டனை அளவில் 1/4 பங்கு கண்டிப்பாக அபராதம் செலுத்தாமைக்கு விதிக்க வேண்டும். 1/4 பங்கை அதிகரிக்க கூடாது, மீறக்கூடாது, எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்ப 65 IPC படிக்கிறீங்க என்று சொன்னால் CRPC அண்டர் செக்ஷன் 30 CRPC இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 66 66 அபராதம் செலுத்தாமைக்காக விதிக்கப்படும் சிறைவாச தண்டனையின் வகைகள். அண்டர் செக்ஷன் 67 அபராதம் மட்டும் விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருக்கும் பொழுது அபராதம் செலுத்தாமைக்கு சிறை தண்டனை. 50 ரூபாய் அபராதம் செலுத்த முடியவில்லை, 2 மாதம் சிறை தண்டனை. 100 ரூபாய் அபராதம் செலுத்த முடியவில்லை, 50 to 100 4 மாதம் சிறை தண்டனை. 100 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை அபராதமாக விதிக்கப்படுகிறது ஒரு நீதிமன்றம், அந்த தொகை செலுத்தப்பட முடியவில்லை, 6 மாத காலம் சிறை தண்டனை. அதிகபட்சம் அபராதம் மட்டும் செலுத்த முடியாவிட்டால் 6 மாதம் சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 68 அபராதம் செலுத்தியதும் அந்த சிறை தண்டனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அண்டர் செக்ஷன் 69 அபராத தொகையின் மீதி பகுதி எப்பொழுது செலுத்தப்பட்டதும் சிறை தண்டனை முடிவடைந்து விடும். ஒரு 100 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க, அந்த நபர் 100 ரூபாய் ஃபைனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க, 6 மாதம் சிறை தண்டனை, ஜெயில வச்சுட்டாங்க, அடைச்சிட்டாங்க. ஜெயில சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 1 மாசம் முடிஞ்சு போச்சு, மீதி 5 மாதம் அவர் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர் அந்த சிறைவாசியின் சார்பாக நீதிமன்றத்தில் எவ்வளவு ரூபாய் கட்ட முடியும் என்று சொன்னால் 75 ரூபாய் கட்டினாலே போதும். 1 மாதம் அவர் சிறையில் இருந்து விட்டால் அந்த ஒரு மாதம் முடிந்த பிறகு
அந்த 75 ரூபாயை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யும். அண்டர் செக்ஷன் 70 6 ஆண்டுகளுக்குள் அந்த அபராத தொகையை வசூலிக்க வேண்டும். அல்லது 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த சிறைவாசி சிறையில் இருக்கும் பட்சத்தில் அவர் எப்பொழுது சிறையை விட்டு ரிலீஸ் ஆகிறாரோ அதற்கு முன்பாக அந்த அபராத தொகையை வசூல் செய்ய வேண்டும். அபராத தொகையை எவ்வாறு வசூல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐபிசியில் லார்ட் மெக்காலே குறிப்பிடவில்லை. ஆனால் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் மட்டும்தான் சொல்றாரு. 6 வருஷம் அல்லது 6 வருஷத்துக்கு மேற்பட்டு அந்த அக்யூஸ்ட் ஜெயில இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த பீரியட் முடிவதற்குள்ளாக அந்த பணத்தை வசூல் செய்து கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 71 பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த குற்றத்திற்குரிய தண்டனையின் வரம்பு. எடுத்துக்காட்டு, ஏ என்ற ஒரு நபரை பி என்பவர் ஒரு பெரம்பால் ஒரு 10 அடி அடிக்கிறார். அப்ப ஒவ்வொரு அடிக்கும் 1 வருடம் சிறை தண்டனை கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் தேவையில்லை. அந்த 10 அடிகளையும் சேர்த்து அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 71 இதுல கொடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் அது. இதுவே ஒரு ஏ என்பவர் பி என்பவரை அடிக்கின்ற பொழுது சி என்பவர் வந்து தடுக்கிறார். அப்ப அவருக்கு எந்த விதத்துல அவருக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியும்? 2 குற்றங்களை செய்திருக்கிறார். ஏ என்பவர் பி அடித்தது ஒரு குற்றம், அதை போல அந்த சண்டையை விலக்கி விட வந்த சி என்பவரை அடித்தது ஒரு குற்றம். எனவே தனித்தனியாக ஏ என்பவருக்கு எதிராக தனித்தனியாக 2 குற்றங்களுக்கு அவரை தண்டிக்க முடியும், ஏ என்பவரை. இதுதான் அண்டர் செக்ஷன் 71. அண்டர் செக்ஷன் 72 ஒரு தீர்ப்பில் இதுவா அதுவா என்று ஒரு குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 72 படி அந்த குற்றத்திற்கு குறைந்த அளவு தண்டனை எந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த குற்றத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குறைந்த அளவு தண்டனை தான் வழங்க வேண்டும். எடுத்துக்காட்டு, ஏ என்ற நபர் 3 இடங்களில் தொடர்ந்து திருடுகிறார். ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம். அதே நபர் ஆகஸ்ட் மாசம் வழிப்பறி கொள்ளை பண்ணுகிறார். டிசம்பர் மாசம் அச்சுறுத்தி பறிக்கிறார். அப்ப 5 வகையான குற்றங்களை ஏ என்ற ஒரு அக்யூஸ் செய்திருக்கிறார். அப்ப அதுல வந்து அச்சுறுத்தி பறித்தலா அல்லது திருட்டா அல்லது வழிப்பறியா என்று நீதிமன்றத்திற்கு ஒரு ஐயம் ஏற்படும் பட்சத்தில், குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த 5 குற்றங்களில் எந்த குற்றத்திற்கு குறைந்த அளவு சிறை தண்டனை விதிக்க முடியுமோ அந்த குற்றத்துக்குரிய தண்டனை மட்டும் விதிக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 72 ஐபிசியின் படி இந்த 72 படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 221 சிஆர்பிசியை பார்க்க வேண்டும், 93 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பார்க்க வேண்டும். அதை போல அண்டர் செக்ஷன் 17 and 18 ஆஃப் சிபிசி பார்க்க வேண்டும். ஜூரிஸ்டிக்ஷன்ல இதுவா அதுவா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும். எவிடன்ஸ்ல இதுவா அதுவா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும். சிஆர்பிசில வந்து ஜாயிண்ட் ட்ரையல் நடத்துகின்ற பொழுது அவர் திருட்டு பண்ணாரா, நம்பிக்கை மோசடி பண்ணாரா, கையாடல் பண்ணாரா அல்லது ஏமாற்றினாரா என்று சொல்லி ஒரு குழப்பம் ஏற்படும். ஆக குழப்பம் உள்ள சட்டப்பிரிவுகள் அந்தந்த சட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 73 சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை பொறுத்தவரை அதிகபட்சம் 3 மாசம் தான் ஒரு நபரை தனிமை சிறையில் அடைத்து வைக்க முடியும். 6 மாதங்களுக்கு மேற்படாத ஒரு தனிமை சிறை என்று சொன்னால் அவருக்கு 1 மாதம், 6 மாதத்திற்கு 1 மாதம் அவரை வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல வைக்க முடியும். 6க்கு 1, 6 மாதத்துக்கு மேற்பட்டு 1 வருடங்கள் அவருக்கு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். 12 மாசத்துக்கு 2 மாசம் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். 1 வருடங்களுக்கு மேற்பட்டு இருக்கும் பட்சத்தில் 3 மாதங்கள் அவரை தனிமை சிறையில் வைக்க முடியும். 6 மாதங்களுக்கு 1 மாசம் தனிமை சிறைவாசம், 12 மாதங்களுக்கு 2 மாசம் தனிமை சிறைவாசம். 1 வருடங்களுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை இருக்கிறது. ரிகரஸ் இம்ப்ரெஸ்மென்ட் தான். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் மீன்ஸ் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மென்ட். ரிகரஸ் இம்ப்ரெஸ்மென்ட் என்று சொன்னால் சிறையில் கடுமையான வேலைகளை, மரம் அறுப்பது, கல்லு உடைப்பது போன்ற கடுமையான வேலைகள். இந்த ரிகரஸ் பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இம்ப்ரெஸ்மென்ட் ஃபார் லைஃப் என்ற ஆயுள் சிறை தண்டனை என்பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுள் சிறை தண்டனை என்றால் என்ன? கோட்சே வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க 1961 கடும் சிறை தண்டனை. ரிமைனிங் பார்ட் ஆஃப் ஹிஸ் நேச்சுரல் லைஃப், அந்த மனிதனுடைய இயற்கையான வாழ்நாள் முழுவதும் அவர் சிறையில் இருக்க வேண்டும். ஆனா செக்ஷன் 73 தெளிவா சொல்லிட்டாங்க, 6 மாதங்களுக்கு 1 மாதம் தனிமை சிறை, 1 வருடங்களுக்கு 2 மாதம் தனிமை சிறை, 1 வருடங்களுக்கு மேற்பட்டு போனால் 3 மாதம் தனிமை சிறை விதிக்க முடியும். அதிகபட்சம் 3 மாதங்கள். 74 அதனுடைய அளவை சொல்றாங்க. ஒரே நேரத்துல ஒரு மனுஷன் வந்து தனிமை சிறையில வைக்கிறீங்கன்னு சொன்னா 14 நாட்களுக்கு மேற்படுதல் கூடாது. அந்த சிறை தண்டனை 3 மாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டியதாகும் பொழுது தனித்து அடைத்து வைக்கக்கூடிய அந்த நபரை 1 மாதத்தில் 7 நாட்களுக்கு மேற்படுதல் கூடாது.
ஒரே சமயத்துல 14 days வந்து எக்ஸிட் பண்ணாதீங்க. அதுவே அந்த சிறை தண்டனை அந்த அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா சிறை தண்டனை இருக்கும் பட்சத்தில் அந்த சிறை தண்டனை 3 மாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கின்ற பொழுது 1 வாரம் மட்டும்தான், 7 நாட்கள் மட்டும்தான் அந்த நபரை சிறையில் வைக்க வேண்டும். 75ல சொல்றாங்க ஹேபிச்சுவல் அஃபண்டர், வழக்கமான குற்றவாளி சாப்டர் நம்பர் 12 அண்ட் சாப்டர் நம்பர் 17 படி ஏற்கனவே ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே குற்றம் செய்து அரசு தரப்பில் சரிவர நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதே நபர் மீண்டும் இதே சாப்டர் நம்பர் 12 அண்ட் 17 படி ஐபிசியின் படி அவர் குற்றம் செய்கின்ற பொழுது அவருக்கு அதிகபட்ச சிறை தண்டனை, ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அவருக்கு கொடுக்க வேண்டும். என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் என்று சொல்வார்கள். ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் இருக்கிறார் என்று சொன்னால் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 75ல சொல்லுவாங்க. சிட்டி போலீஸ் ஆக்ட்ல 75 சொல்றாங்க. அதே வந்து ஐபிசில சொல்றாங்க 510ல வரும் ஆஃப்ரே. சிட்டி போலீஸ் ஆக்ட்லிங் அதே 75 தான் சொல்லி இருக்கிறாங்க. இங்க ஐபிஎஸ்ல சொல்லப்பட்ட அந்த 75 என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட், அதிகரிக்கப்பட்ட தண்டனை யாருக்கு கொடுப்பார்கள்? வழக்கமான குற்றவாளிகளுக்கு, ஹேபிச்சுவல் அஃபண்டருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை 75 ஐபிசி. Now we are moving on chapter number 4. திரும்ப திரும்ப இவற்றை சொல்லுவதற்கு காரணம் உங்கள் மனதில் பதிய வேண்டும். 67 பற்றி சொல்லுங்கன்னா தெளிவா சொல்லணும். 73ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, 74ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெளிவா சொல்லணும். அதற்காகத்தான் இந்த சட்ட பிரிவுகளை ஒரு முறை ரீகால் பண்றோம். நாம திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணமே அதுதான். சாப்டர் நம்பர் 4 ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ். சட்டப்படி கட்டுப்பட்ட ஒருவரால் அல்லது சங்கதி பெற்ற தவறினால் சட்டத்தின் மூலம் தாம் கட்டுப்பட்டிருப்பதாக நம்புகிற ஒருவரால் செய்யப்பட்ட செய்கை. அண்டர் செக்ஷன் 76 and 79 இணைத்து பார்க்க வேண்டும். 76 ஐபிசியும் 79 ஐபிசியும் இணைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த 76 and 79 இவற்றை பொறுத்தவரை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் மிஸ்டேக் ஆஃப் லா. காவல் நிலையத்திலே நீங்க ஒரு புகார் கொடுக்குறீங்க சார், அந்த மன்னிக்கவும் காவல் நிலையத்துல புகார் கிடையாது, காவல் நிலையத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அதனால்தான் உங்களுக்கு பெயர் வந்து இன்ஃபர்மேண்ட் அல்லது ரிப்போர்ட்டர் என்று சொல்வார்கள். காவல் நிலையத்தில் ஒரு குற்ற சம்பவம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது அல்லது ஒரு தகவலை கொடுக்கின்ற பொழுது அது எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம் அல்லது வாய்மொழியாக இருக்கலாம். அண்டர் செக்ஷன் 2R ஆஃப் சிஆர்பிசி அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ரிப்போர்ட்டை அல்லது அந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்ட பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும் பட்சத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கின்ற பொழுது அதன் பின்னிட்டு அந்த வழக்கை புலன் விசாரணை செய்கிறார்கள். அந்த புலன் விசாரணை செய்கின்ற பொழுது அந்த வழக்கில் உண்மைத்தன்மை இல்லை, எனவே இந்த வழக்கை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்ற வார்த்தையில மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்ற காரணத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை முடித்து வைப்பார்கள். அல்லது ஏடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏடி மீன்ஸ் ஆக்ஷன் டிராப். இந்த வழக்கை மேற்கொண்டு புலன் விசாரணை செய்கையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை, எனவே இந்த வழக்கை ஏடி பண்ணுகிறோம் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டை போலீஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கோர்ட்டுக்கு தெரிவிப்பாங்க. இது எல்லாமே நெகட்டிவ் எஃப்ஐஆர் என்று சொல்வார்கள், நெகட்டிவ் ரிப்போர்ட். அப்ப மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், ஒரு சங்கதியில் தவறு இருக்கிறது. மிஸ்டேக் ஆஃப் லா, சட்டத்தில் ஒரு தவறு இருக்கிறது. அப்ப எம்எஃப் பண்றாங்க ஒரு கேஸ். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லி ஒரு வழக்கை எம்எஃப் பண்றாங்கன்னு சொன்னால் இதையெல்லாம் அண்டர் செக்ஷன் 76 and 79 ஐபிசியின் படி தான் வரும். 76 எதை பற்றி பேசுகிறது? ஆக்ட் டன் பை a person bound or by mistake of fact believing himself bound by law. சட்டப்படி ஒன்றை செய்வதற்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒருவரால், சட்டப்படி ஒரு செயலை செய்ய கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரால்
அந்த போலீசாரால் செய்யப்படும் ஒரு செய்கை குற்றம் ஆகாது. அந்த போலீஸ் ஆபீசர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிட்டு நாம கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றார். அதனால அந்த போலீஸ் ஆபீசர் செய்தது குற்றம் ஆகாது. சட்டத்தை பற்றிய ஒரு தவறின் காரணமாக அல்லாமல், மிஸ்டேக் ஆஃப் லா என்று இல்லாமல், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று அதை முடிவு செய்யறாங்கன்னா அந்த போலீஸ் மீது கேஸ் போட முடியாது. ஆனால் மிஸ்டேக் ஆஃப் லா இருக்கும் பட்சத்தில் அந்த போலீஸ் ஆபீசர் மீது கேஸ் போட முடியும். மிஸ்டேக் ஆஃப் லாவை பற்றி ஜுடிஷியரி தான் டிசைட் பண்ண முடியும், போலீஸ் ஆபீசர் டிசைட் பண்ண முடியாது. சட்டத்தை பற்றிய ஒரு தவறின் காரணமாக இல்லாமல், சங்கதி பற்றிய ஒரு தவற்றின் காரணமாக அதை செய்வதற்கு தாம் கட்டுப்பட்டிருப்பதாக நல்லெண்ணத்தோடு, ஆன் குட் ஃபெய்த், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அண்டர் செக்ஷன் 52 நாம் பார்த்திருக்கிறோம். குட் ஃபெய்த் என்றால் என்ன என்று சொல்லி ஐபிசில நல்லெண்ணத்தோடு நம்புகிற ஒருவரால் செய்யப்படுவது குற்றம் ஆகாது. ஜெனரல் எக்ஸெப்ஷன் 76 106 வரை, அதுல 96 106 பிரைவேட் டிஃபென்ஸ். பொது விதி விலக்குகள், பொது விலக்குகளை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 76 ஐபிசி சட்டப்படி ஒன்றை செய்வதற்கு கட்டுப்பட்டிருக்கிற போலீஸ் ஆபீசர், அவரால் செய்யப்படும், போலீஸ் ஆபீசர் என்பது நான் எடுத்துக்காட்டுக்காக உள்ளே நுழைத்து சொல்கிறேன், ஒருவரால் செய்யப்பட்ட அந்த செய்கை குற்றம் ஆகாது. சட்டத்தை பற்றிய ஒரு தவறின் காரணமாக இல்லாமல், சங்கதி பற்றிய ஒரு தவறின் காரணமாக அதை செய்வதற்கு தாம் கட்டுப்பட்டிருப்பதாக நல்லெண்ணத்தோடு நம்புகிற ஒருவரால் செய்யப்படுவது குற்றம் ஆகாது. அண்டர் செக்ஷன் 76. இதற்கு எடுத்துக்காட்டு தனது மேல்நிலை அதிகாரி சொல்றாரு, அதை பேஸ் பண்ணி சபார்டினேட் ஆபீசர் அந்த உத்தரவுக்கு, கமாண்டிங்க்கு கீழ்ப்படிந்து, ஒரு மிலிட்டரி மேன் இருக்கிறாரு, அவர் ஏ என்பவர் ஒரு கும்பலை பார்த்து சுட வேண்டும் என்று சொல்லி சுப்பீரியர் ஆபீசர் சொல்றாரு. அந்த மிலிட்டரி மேன் அல்லது அந்த போலீஸ் ஆபீசர் கண்டிப்பாக அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். A soldier fires on a mob by the order of his superior officer in conformity with the commands of the law, A has committed no offense. ஒரு மேல்நிலை போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, அல்லது ராணுவத்தில் இருக்கிற ஒரு கமாண்டர் சொல்றாரு, ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு. கமாண்ட் என்றால் உத்தரவு என்ற அர்த்தம், கட்டளை என்ற அர்த்தம். அந்த கமாண்டர் இன் சீஃப், அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி தனக்கு கீழே பணியாற்றுகின்ற கீழ்நிலை ராணுவ வீரரிடம் அந்த கூட்டத்தை நோக்கி நீங்கள் சுடுங்கள் என்று சொல்கிறார். பொதுவாக ராணுவம், போலீஸ் மேலதிகாரி என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்பட்டுதான் ஆக வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த மேலதிகாரியினுடைய உத்தரவுக்கு இணங்க அந்த கீழ்நிலை அதிகாரி ஒரு கூட்டத்தை பார்த்து சுடுகிறார். எனவே கீழ்நிலை அதிகாரி குற்றவாளியா இல்லையா என்ற ஒரு கேள்வி. அவர் குற்றவாளி அல்ல. இதுதான் இல்லஸ்ட்ரேஷன். நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல மட்டும் எப்படி சார் 302 போட்டிருக்காங்க? மேலதிகாரி சொல்லித்தான போலீஸ் ஆபீசர் சுட்டு இருக்கிறாங்க, போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, அவர்களை மட்டும் எப்படி தண்டிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும்பும். PUCL வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் 16 வகையான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி திலீப் குமார் பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற வழக்கில் ஒரு நபரை கைது செய்கின்ற பொழுது 11 நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை போலவே PUCL வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு என்கவுண்டர் செய்கின்ற பொழுது 16 வகையான
அந்த வழிகாட்டிகளை கைட்லைன்ஸை ஷால் பி ஃபாலோட் பை தி போலீஸ் ஆபீசர். அந்த காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்ற தவறிவிட்டால் அந்த நபருக்கு போலீஸ் ஆபீசருக்கு சிறை தண்டனை வழங்க முடியும். முட்டிக்கு கீழே சுடுறது, முதலில் வானத்தை நோக்கி சுடுறது, தண்ணீர் பீச்சி அடிப்பது, லத்தி சார்ஜ் பண்ணுவது, கண்ணீர் புகை குண்டுகளை கையாளுவது, அதன் பிறகுதான் துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூடு வானத்தை நோக்கி சுட்டு எச்சரிக்கை பண்ணணும். அதன் பிறகு அதே மீறி சுடுறீங்கன்னு சொன்னால் முட்டிக்கு கீழே சுடணும். இப்படி 16 வகையான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை மீறினால் அவர் எந்த போலீஸா இருந்தாலும் சரி, நீங்க 76 ஐபிசியை பயன்படுத்தவே முடியாது. இதை ஒரு டிஃபென்ஸா எடுக்கவே முடியாது. அண்டர் செக்ஷன் 76ல இல்லுஸ்ட்ரேஷன் பி, ஒரு நீதிமன்ற அலுவலர் ஏ என்ற ஒரு கோர்ட் ஆபீசர், அவர் பி என்பவரை கைது செய்வதற்காக அந்த நீதிமன்றத்தால் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. கோர்ட் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க, அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எங்க கோர்ட் ஆபீசர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியும். எப்படி முடியும்? அண்டர் செக்ஷன் 43 ஆஃப் சிஆர்பிசியின் படி பொதுமக்கள் கூட ஒருவரை கைது செய்ய முடியும். கைது செய்யப்பட்ட பிறகு அந்த அக்யூஸ்டே ஒரு போஸ்ட்மார்ட்டத்துல கூட கட்டி வைக்கலாம், ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கலாம். உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு வந்த பிறகு போலீசாரிடம் அந்த கைதியை, அந்த நபரை யாரை கைது செய்து வைத்திருக்கிறோமோ, யாரை கைது செய்து அடைத்து வைத்திருக்கிறோமோ, யாரை கைது செய்து மரத்தில் கட்டி வைத்திருக்கிறோமோ அந்த நபரை போலீஸ் ஆபீசரிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் ரீ அரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 43 ஆஃப் சிஆர்பிசி. அப்ப 43ல சொல்றாங்க, போலீஸ் தான் கைது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பொதுமக்களும் கைது பண்ணலாம். அதை போல ஒரு நீதிபதியும் ஒருவரை கைது செய்யலாம். அதை போல நீதிமன்றம் நினைத்தால் போலீஸ் ஆபீசர் இல்லாமல் வேற ஒரு ஆபீசருக்கு உத்தரவிட்டு நீங்கள் போய் இதை கைது செய்யலாம் சொல்லலாம். சிஆர்பிசில சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல போலீஸ் ஆபீசர் தான் ஒரு வழக்கை விசாரித்து ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போலீஸ் ஆபீசர் அல்லாத வேற ஒரு ஏஜென்சி கிட்டையும் நீதிமன்றம் நினைத்தால் அவரிடம் ஒப்படைத்து நீங்கள் போயிட்டு கைது செய்யுங்கள் என்று சொல்ல முடியும். அண்டர் செக்ஷன் 76 72 சிஆர்பிசி 72 சிஆர்பிசி எதை பற்றி பேசுது? 44 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி சொல்றாங்க. 44 சப்செக்ஷன் 2 குறிப்பிட்ட நேரத்தில் சூழ்நிலையில பிடிக்கட்டளை பிறப்பித்து ஒருவரை கைது செய்ய அதிகாரம் கொண்டுள்ள நடுவர் எவரும், அவர் நிர்வாகத்துறை நடுவராயினும் சரி, நீதித்துறை நடுவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய வட்டார அதிகார வரம்புக்குள் அத்தகைய நபர் எவரையும் எந்த நேரத்திலும் கைது செய்யலாம். 202 சிஆர்பிசி சொல்றார். 44 பொறுத்தவரை ஒரு ஜட்ஜி, அதை போல 72 பொறுத்தவரை பிடிக்கட்டளைக்கு எவருக்கு குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும், வாரண்ட்ஸ் டு பி டைரக்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிறகு சொல்றேன். அண்டர் செக்ஷன் 76 2 இல்லுஸ்ட்ரேஷன். எதற்காக இல்லுஸ்ட்ரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஜுடிஷியல் எக்ஸாம்ல இல்லுஸ்ட்ரேஷன் தான் அதிக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நடந்து முடிந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல இல்லுஸ்ட்ரேஷன் தான் நிறைய கேட்டிருக்காங்க. எனவே டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷனை நீங்க கண்டிப்பாக படிக்க வேண்டும். 76ல 2 விஷயங்கள். ஒன்று, மேல்நிலை அதிகாரி சொல்றாரு, கீழ்நிலை அதிகாரி கிட்ட அந்த கூட்டத்தை நோக்கி சுடுங்கன்னு சொல்றாரு, அதனால சுடுறாரு. கீழ்நிலை அதிகாரி அவர் மீது எந்தவித சார்ஜும் பண்ண முடியாது. அவர் குற்றவாளியா என்று சொன்னால் குற்றவாளி கிடையாது. அதை போல ஒரு நீதிமன்ற அலுவலருக்கு பி என்பவரை கைது செய்யுங்கள் என்று சொல்லி உத்தரவிடுகின்ற பொழுது அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தால் கட்டளையிட்டப்பட்டதின் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதின் அடிப்படையில் முறையாக விசாரிக்கிறார். அந்த கோர்ட் ஆபீசர் முறையாக விசாரித்த பிறகு
அவு என்பவரை, அதாவது ஏ என்ற கோர்ட் ஆபீசருக்கு கோர்ட் சொல்றாங்க ஒரு வாரண்ட் போட்டு அந்த நபரை பி என்ற அக்யூஸ்ட புடிங்கன்னு சொல்றாங்க. அந்த கோர்ட் ஆபீசர் ஏ என்ற கோர்ட் ஆபீசர் வராரு, முறையா விசாரிக்கிறாரு. விசாரிச்ச பிறகு பிக்கு பதிலா சி என்பவரை என்ன பண்றாரு, இவர்தான் பி என்று நம்பி கைது பண்ணிட்டாரு. அதெல்லாம் கோர்ட் ஆபீசர் குற்றவாளியா என்று சொன்னால் கிடையாது. ஒரு கோர்ட் ஆபீசர் கிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க. அந்த வாரண்டை எடுத்துட்டு வர்றாரு கோர்ட் ஆபீசர், முறையா விசாரிக்கிறாரு. விசாரிச்ச பிறகு கிருஷ்ணன் என்பதற்கு பதிலாக ராமன் என்பவரை கைது பண்ணிட்டார். அதனால இது எல்லாம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில், அதனால அந்த கோர்ட் ஆபீசர் தவறான ஒரு இன்னோசன்ட கைது பண்ணிட்டாரு, தவறான ஒரு ஆளை கைது பண்ணிட்டாரு. எனவே கோர்ட் ஆபீசர் செய்தது குற்றம். கோர்ட் ஆபீசர் மீது வழக்கு தொடுக்க முடியுமா? கோர்ட் ஆபீசர் குற்றவாளியா என்று சொன்னால் குற்றவாளி கிடையாது. அப்ப 76 படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எதை செய்ய முடியும்? ரிட்டு தான் போட முடியும். அண்டர் செக்ஷன் 77 நீதிமுறையில் செய்யப்படும் போது நீதிபதிகளுடைய செய்கை என்ன? ஒரு நீதிபதி ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட விசாரித்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார். அதற்காக அந்த நீதிபதியை தண்டிக்க முடியுமா? நீதிபதிக்கு சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அல்லது தமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தாம் நல்லெண்ணத்தோடு நம்புகிற அதிகாரம் எதனையும் செலுத்தி நீதிமுறையில் செயல்படும் பொழுது அவரால் செய்யப்பட்ட எந்த ஒரு செயலும் குற்றமாகாது. ஒரு ஜட்ஜிக்கு சட்டத்தின் மூலம் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, அல்லது அந்த ஜட்ஜை என்ன பண்றார், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நம்பி ஒருவருக்கு தண்டனை விதிக்கிறார், ஒரு செயலை செய்கிறார். அதனால் அந்த நீதிபதியை தண்டிக்க முடியுமா என்று சொன்னால் தண்டிக்க முடியாது. அண்டர் செக்ஷன் 77 ஐபிசி படி. அண்டர் செக்ஷன் 78 நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அல்லது கட்டளையை தொடர்ந்து செய்யப்படும் பொழுது செய்கை. Act done pursuant to the judgment or order of court. ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அல்லது நீதிமன்றத்தினுடைய ஒரு கட்டளை. ஏற்கனவே 76ல ஒரு விஷயத்தை நான் சொல்ல தவறிட்டேன். இரண்டாவது எடுத்துக்காட்டு, கோர்ட் ஆபீசரை விட்டு ஒரு நபரை கைது பண்ணலாம். சிவில் சைடும் ஒரு அரெஸ்ட் பண்றோம். சிவில் சைடு என்ன பண்றோம், ஒரு ப்ராமிசரி நோட்டு கேஸ், அதுல பணம் வாங்கிட்டு அந்த பாரவர் என்ன பண்றாரு, அசலும் தரல வட்டியும் தரல, கேஸ் சூட்டு போட்டுட்டோம். சூட்டு போட்டு டிகிரி நமக்கு பிளைன்டிஃப்க்கு ஃபேவரா பாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளைன்டிஃப் என்ன பண்ணுவாரு, இபி பெட்டிஷன் போடுவாரு. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை இபி கோர்ட் மூலமாக அதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப நிறைவேற்று மனு போடுறாரு, எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், இபி பெட்டிஷன். அந்த நிறைவேற்று மனுவின் அடிப்படையில் அந்த ஜேடி ஜட்ஜ்மெண்ட் டட்டார், தீர்ப்பு கடனாளி, இபி கோர்ட்டுக்கு வரல. உடனே அந்த பிளைன்டிஃப் என்ன செய்வாரு, அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேட்டா கட்டுவாரு சிவில் கோர்ட்ல, சப் கோர்ட்ல. பேட்டா கட்டின பிறகு கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு உத்தரவு போட்டு அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு கோர்ட் ஆபீசர் அந்த பாரோவரை கைது செய்ய முடியுமா என்று சொன்னால் கைது செய்ய முடியும். என கிரிமினல் சைடு ஒரு எடுத்துக்காட்டு, சிவில் சைடு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல நினைத்திருந்தேன், சற்று தவறிட்டேன். Now we are moving on under section 78. நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அல்லது கட்டளையை தொடர்ந்து செய்யப்படுகின்ற செய்கை. ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அல்லது ஒரு கட்டளை தொடர்ந்து செய்யப்படும் அந்த செயல் குற்றம் ஆகாது. அது போன்ற தீர்ப்பை அல்லது கட்டளையை பிறப்பிக்க அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருந்திருக்கவில்லை என்றாலும் கூட அந்த நீதிமன்றத்திற்கு அத்தகைய அதிகாரம் இருந்தது என்று அந்த செய்கையை செய்கின்றவர் நல்லெண்ணத்தோடு நம்புவாரானால் அது ஒரு குற்றமாகாது. அண்டர் செக்ஷன் 78. இந்த 78 பொறுத்தவரை ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு ஆர்டர், கட்டளை, அந்த கட்டளையே தொடர்ந்து செய்யப்படும் ஒரு செயல் குற்றம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அத்தகைய தீர்ப்பு அல்லது கட்டளையை பிறப்பிக்கின்ற நீதிமன்றம் அந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால்
அந்த நீதிமன்றம். ஆனால் அந்த நீதிமன்றம் அத்தகைய அதிகாரம் இருந்தது என்று அந்த செய்கையை செய்கின்ற 76 வந்து 461 சிஆர்பிசிக்கு முரண்பாடாக இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார். நான் பிறகு சொல்றேன். ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அல்லது கட்டளையை தொடர்ந்து செய்யப்படும் பொழுது அது ஒரு குற்றம் ஆகாது. அந்த தீர்ப்பை அல்லது அந்த கட்டளையை பிறப்பிக்க அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. அதிகாரமே இல்லை, அந்த கோர்ட்டுக்கு இல்லை. அப்ப அதிகாரம் இல்லாத ஒரு நீதிமன்றம் ஒரு கட்டளை அல்லது ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க என்றாலும் கூட அந்த நீதிமன்றத்திற்கு அது போன்ற அதிகாரம் இருந்தது என்று அந்த நீதிமன்றத்தின் கட்டளையின் அடிப்படையில் செயல்படுகின்ற அந்த அலுவலர் அவர் நல்லெண்ணத்தோடு நம்புவாரானால் அது ஒரு குற்றமாகாது. எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணி ஏ என்ற நபரை வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு எதிராக ஒரு உத்தரவோ தீர்ப்போ அல்லது ஒரு கைது செய்வதற்கான ஒரு வாரண்டோ இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரமே இல்லை. இருந்தாலும் ஏ என்ற அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பாக ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி அந்த கோர்ட் ஆபீசர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில், ஆன் குட் ஃபெய்த், நல்லெண்ணத்தின் பேரில் நீதிமன்றம் உத்தரவு போட்டுட்டாங்க என்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த கோர்ட் ஆபீசர் வந்து ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் வந்து கைது பண்றாரு. அப்ப அந்த கோர்ட் ஆபீசர் மீது நீங்கள் குற்ற வழக்கு தொடுக்க முடியுமா அல்லது அவர் ஒரு குற்றம் செய்திருக்கிறாரா என்று சொன்னால் கிடையாது. அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க, அந்த கோர்ட்டுக்கு அதிகாரமே இல்லை, இந்த ஆளை கைது பண்ணுன்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறதுக்கு அந்த கோர்ட்டுக்கு அதிகாரமே இல்லை, அதையும் மீறி அந்த கோர்ட் ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை எடுத்துட்டு வந்து இந்த கோர்ட் ஆபீசர் வந்து இந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்ப அந்த கோர்ட் ஆபீசர் மீது குற்ற வழக்கு தொடுக்க முடியுமா? அவர் குற்றவாளியா என்று சொன்னால் குற்றவாளி கிடையாது. அவர் மீது எந்தவித குற்ற வழக்கும் தொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்துடைய உத்தரவு வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான், நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த கோர்ட் ஆபீசர் செய்திருக்கிறார். கோர்ட் ஒரு உத்தரவு போட்டாங்க, கையில வாரண்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு கோர்ட் ஆபீசர் கைது பண்றாரு. அந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையான்றது செகண்டரி. அந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னாலும் அதிகாரம் இல்லாத ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. அந்த உத்தரவை நம்பி அந்த கோர்ட் ஆபீசர் வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில. அந்த கோர்ட் ஆபீசரை தண்டிக்க முடியுமானா முடியாது. அவர் குற்றவாளியா என்று சொன்னால் குற்றவாளி கிடையாது. அண்டர் செக்ஷன் 78. அண்டர் செக்ஷன் 79 இந்த சட்டத்தின்படி அல்லது எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, நியாயமானதாக ஒருவரால் செய்யப்படும் செய்கை, சட்டப்படி நியாயமா ஒருத்தர் ஒரு வேலையை செய்யறாரு, அல்லது சங்கதி பற்றிய சட்டத்தை பற்றி அல்லது சங்கதி பற்றிய தவறு காரணமாக தாம் செய்வது சட்டத்தின்படி நியாயமானது என்று நம்பும் ஒருவரால் செய்யப்படும் செய்கை. Act done by a person justified or by mistake of fact believing himself justified by law. எதையேனும் ஒருவர் செய்வது சட்டப்படி நம்பி செய்யும் பொழுது அது குற்றமாகாது. அதனால்தான் சொல்றோம் 76ம் 79ம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். ஏ என்பவர் பி என்பவரை கொலை செய்யறார், அதை சி என்பவர் நேர்ல பார்க்கிறார். அப்ப கொலை செய்கின்ற பொழுது கொலையாளிகளை பிடிப்பதற்காக அனைவருக்கும் சட்டம் கொடுக்கிற அதிகாரத்தை தனக்கு மிகவும் சிறந்தது என்று தோன்றும் முடிவின்படி நல்லெண்ணத்தோடு செலுத்தி தக்க அதிகாரிகளின் முன் அந்த ஏ என்பவரை கொண்டு செல்வதற்காக அவரை பிடிக்கிறார், சி என்பவர் பிடிக்கிறார். அப்பொழுது அவருடைய செய்கை தற்காப்பிற்காக செய்யப்பட்டது என்று பிறகு தெரிய வந்தாலும் ஏ குற்றம் செய்தவராகுவாரா இல்லையா? இதுதான் கேள்வி. ஒரு கொலையை ஏ என்பவர் செய்வதை பி என்பவர் பார்க்கிறார்.
ஏ என்ற அக்யூஸ்ட் ஒரு மர்டர் பண்றார். பி என்பவர் ஐ விட்னஸ், கண்ணால பார்க்கிறார். கொலை செய்கின்ற பொழுது அந்த கொலையாளிகளை பிடிப்பதற்காக அனைவருக்கும் சட்டத்தின்படி அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நல்லெண்ணத்தோடு செலுத்தி தக்க அதிகாரியின் முன் அந்த ஏ என்பவரை கொண்டு செல்வதற்காக பி என்பவர் பிடிக்கிறார், கொலையாளியை பிடிக்கிறார், அக்யூஸ்ட் வந்து பிடிக்கிறார். அப்ப அவருடைய செய்கையை பொறுத்தவரை நீங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான், தற்காப்பிற்காகத்தான் செய்யப்பட்டது என்று பிறகு தெரிய வந்தாலும் அந்த பி என்றவர் குற்றம் செய்தவராக மாட்டார். ஏ வந்து ஒரு கொலை பண்றாரு, பி அதை கண்ணால பாக்குறாரு. யாராவது கொலை செய்தா அதை தடுக்கலான்னு சொல்லி பொதுமக்களுக்கு சட்டத்தின்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 43 CRPC ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப அதை தடுக்க வேண்டும், ஏ என்பவரை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கொலையை நேரில் பார்த்த ஐ விட்னஸ் அந்த பி என்பவர் அந்த அக்யூஸ்ட் ஏவை பிடிப்பதற்காக அவரை பிடித்து போலீஸ் அதிகாரியின் முன்பு ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவரை பிடிக்கிறார். பிடிக்கின்ற பொழுது சில சண்டைகள், உடம்புல காயங்கள் ஏற்படுது. அப்ப இது செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் நான் எடுத்தேன், என்னுடைய உடல் பாதுகாப்பிற்காக நான் இந்த செய்கைகளை செய்தேன் என்று சொல்லி பிறகு தெரிய வந்தாலும் நேரில் பார்த்த அந்த பி என்பவர் மீது எந்தவித குற்றமும் சாட்ட முடியாது. ஏ என்பவர் ஒரு ஆளை வந்து கொலை பண்றாரு, பி அதை நேர்ல பாக்குறாரு. உடனே பி என்ன பண்றாரு, போய் தடுத்து நிறுத்துறாரு. அப்ப ஏ என்பவருக்கு காயத்தை உண்டு பண்றாரு பி என்பவர். உடனே பி கிட்ட போயிட்டு, அவன் தான் ஏ கொலை பண்றானே, நீங்க தடுக்கிறப்ப நீங்க எதுக்கு அவனை அடிச்சு அவன் கையை உடைச்சிங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது பி அதுக்கு சொல்றாரு, நான் தற்காப்புக்கு தான் பண்ணேன், எனவே நான் குற்றம் செய்யவில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு கொலை நடக்குது, நம்ம பாக்குற கண்ணால யார் கொலை பண்றானோ அவனை பிடிக்கலாம், சட்டத்தின்படி நமக்கு பொதுமக்களுக்கு அதிகாரம் இருக்குது. நல்லெண்ணத்தின் அடிப்படையில நாம் போயிட்டு செயல்பட்டு யாரு வந்து கொலை பண்றானோ அவன் கையில் இருக்கக்கூடிய கத்தி அல்லது அருவாள் இதை தடுத்து பிடுங்கி கீழே எரிந்து விட்டு கொலை செய்பவனை நம்ம அடிக்கலாம். அது நம்முடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. அந்த கொலை செய்கிற அந்த அக்யூஸ்ட் கையை காலை கூட உடைக்கலாம். கேட்டா நம்மளை வந்து அடிக்க வந்தாரு, அதனால நாங்க தற்காத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலையை தடுக்க போன நபர் ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா கண்டிப்பா எடுக்கலாம். அந்த கொலையை தடுக்க போன நபருக்கு எதிராக ஏதாவது குற்றம் சாட்ட முடியுமானா குற்றம் சாட்ட முடியாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 79. இந்த 79க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி சுஷில் அன்சால் வெர்சஸ் ஸ்டேட். சுஷில் அன்சால், ANSAL, சுஷில் அன்சால் வெர்சஸ் ஸ்டேட், 2014, வால்யூம் 6, SCC, பேஜ் நம்பர் 173. சுஷில் அன்சால் வெர்சஸ் ஸ்டேட், 2014, வால்யூம் 6, SCC, பேஜ் நம்பர் 173. இந்த வழக்குல சொல்றாங்க கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. Grant of no objection certificates by authorities, the renewal of cinematograph license from time to time does not relieve the occupiers, licensees of their applications, their obligations which are implicit in the issue and the renewal of the cinematograph license. Sushil Ansal versus State, 2014, volume 6, SCC, page number 173. இன்னொரு வழக்கு வேளாங்கண்ணி. In the case of வேளாங்கண்ணி, 2013, volume 2,
Law Weekly Criminal, page number 82. Velanganni, 2013, volume 2. Law Weekly Criminal, page number 82. அஃபிடவிட்ல தப்பு இருந்தா கூட அதை மன்னிக்க முடியும். Now we are moving on under section 80. Accident in doing a lawful act. Accident in doing a lawful act. Nothing is an offense which is done by accident or misfortune and without any criminal intention or knowledge in the doing of a lawful act in a lawful manner by lawful means and with proper care and caution. Section 80. சட்டப்பூர்வமான ஒரு செயலை செய்கையில் ஏற்பட்ட தற்செயல் நிகழ்ச்சி, தற்செயலாக எதிர்பாராத விதத்தில் செய்யப்படுவது குற்றம் ஆகாது மற்றும் குற்றம் எண்ணம் இல்லாது செய்யப்படுவதும் குற்றம் ஆகாது. எனக்கு குற்றம் செய்ய வேண்டிய எண்ணமே கிடையாது, அது குற்றமே கிடையாது. எனக்கு மனசுல எந்த ஒரு குற்ற எண்ணமும், ஒரு தப்பு பண்ணணும்னு எண்ணம் இல்லாம ஒரு செயலை செய்யறேன், அது குற்றம் ஆகாது. எதிர்பாராம ஒரு செயலை செய்யறேன், தற்செயலா ஒரு செயலை செய்கின்றேன், அதுவும் குற்றமாகாது. ரெண்டு விஷயங்கள் 80ல சொல்றாங்க. குற்ற மனம் இல்லாமல், குற்ற எண்ணம் இல்லாமல் செய்யப்பட்ட எந்த ஒரு செயலும் குற்றமாகாது. தற்செயலாக அல்லது எதிர்பாராமல் செய்யப்படுவது குற்றமாகாது. இதற்கான இல்லுஸ்ட்ரேஷன் 80 பொறுத்தவரை, ஏ என்ற ஒரு நபர் ஒரு கை கோடாரியுடன் வேலை செய்கிறார். ஒரு மரத்தை பிளக்கிறார், மரத்தை வெட்டுறாரு. அந்த கோடாரி கழன்று அதனுடைய தலைப்பாகம் தெரித்து அருகே நின்று கொண்டிருக்கிற ஒரு நபர் மீது தலையில் பட்டு விடுகிறது. அப்ப அந்த கோடாரியை பயன்படுத்திய அந்த நபரை பொறுத்தவரையில் அவர் தக்க எச்சரிக்கையோடு இருந்திருக்கும் பொழுது அவரது செய்கை மன்னிப்பதற்குரியது. ஏ என்ற ஒரு விறகு வெட்டி ஒரு கோடாரியின் மூலமாக விறகை வெட்டுகிறார். அப்பொழுது அந்த கோடாரியினுடைய காம்பு அல்லது தலைப்பாகம், நுனிப்பகுதி உடைந்து போய் அருகாமையில் நின்றிருக்கவருடைய தலையில பட்டு போச்சுன்னு வச்சுங்க, அல்லது உடம்புல பட்டு அவருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. உடனே அந்த மரத்தை பிளந்த அந்த விறகு வெட்டியின் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமானா செக்ஷன் 80 ஆஃப் ஐபிசி படி எந்தவித நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த விறகு வெட்டி தக்க எச்சரிக்கையோடு அந்த மரத்தை பிளந்திருக்கிறார் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த விறகு வெட்டியின் மீது எந்த நடவடிக்கை நீங்க எடுக்க முடியாது. A is at work with a hatchet. They had flies. They had flies off and kills a man who is standing by. Here, if there was no want of proper caution on the part A, his act is excusable and not an offense. தக்க எச்சரிக்கையோடு அந்த விறகு வெட்டி அந்த கோடாரியை கொண்டு மரத்தினுடைய விறகை வெட்டுகின்ற பொழுது அந்த கோடாரியினுடைய தலைப்பாகம் உடைந்து அருகாமையில் நின்று கொண்டிருந்த ஒரு நபரினுடைய தலையில் பட்டு அந்த நபர் இறந்து விட்டால் அந்த விறகு வெட்டியின் மீது, ஹேட்சர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அண்டர் செக்ஷன் 80 இது விபத்து தான், உரிய எச்சரிக்கையோடு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார். அந்த விறகு வெட்டி தக்க எச்சரிக்கையோடு இருந்திருக்கும் பொழுது அவரது செய்கை மன்னிப்பதற்குரிய குற்றமாகும். அப்ப அந்த கோடாரியினுடைய காம்பு உடைந்து அருகாமையில் நின்று கொண்டிருந்த ஒரு நபரினுடைய தலையில் பட்டு அவர் இறந்து விட்டால் கூட இது ஆக்சிடென்ட் தான், இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செய்கை கிடையாது. Under section 18 படி, under section 81 necessity,
தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆனால் குற்ற எண்ணமின்றி செய்யப்படுவதும் வேறு தீங்கை தடுப்பதற்காக செய்யப்படுவதுமான ஒரு செய்கை. தீங்கு விளைவிக்குது, ஓகே, ஆனால் குற்ற மனம் கிடையாது, அந்த எண்ணம் கிடையாது, இன்டென்ஷன் கிடையாது. குற்ற எண்ணமின்றி செய்யப்படுகின்ற பொழுது வேற ஒரு தீங்கை தடுப்பதற்காக செய்யப்படுவதான ஒரு செய்கை. எளிமையா சொல்லணும்னு சொன்னால், ரோட்ல ஒரு பஸ் வருது, இன்னொரு பஸ் சைடு வாங்குறாங்க. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு வேன் நிறைய பொதுமக்கள் வராங்க, அதன் பக்கத்துல ஒரு சைக்கிள்ல ஒரு நபர் வராரு. இப்ப அந்த பஸ் டிரைவர் சைடு வாங்குறவரு ஒரு வேனை மோதினால் அந்த வேன்ல இருக்கக்கூடிய 15-20 நபர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதற்கு பதிலாக ஒரு சைக்கிள்ல வரவனை மோதிட்டு கூட நாம அந்த பெரிய விபத்தை தடுப்பதற்கு ஒரு சிறிய விபத்தை ஏற்படுத்தினால் போதும் அப்படின்னு பஸ் டிரைவர் நினைக்கிறார். அதே மாதிரி ஆக்ட் பண்றாரு. ஒரே ஒரு ஆள், சைக்கிள்ல வந்த ஒரு ஆள் மட்டும்தான் இறந்து போயிட்டார், வேன்ல வந்தவங்களை பாதுகாத்துட்டாங்க. இப்ப பஸ் டிரைவர் செய்த செய்கை என்ன? தீங்கு விளைவிக்கூடிய செய்துதான் செய்தார், தீங்கு தான் விளைவிச்சார், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் குற்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சா? எந்த குற்ற எண்ணமும் கிடையாது. அந்த சைக்கிள்ல வரவன மோதி அவனை சாவடிக்கணும்ன்ற ஒரு குற்ற எண்ணம் கிடையாது. ஆனால் வேறு ஒரு தீங்கை தடுப்பதற்காக செய்யப்படுகின்ற செய்கை. அந்த வேன்ல வரக்கூடிய பொதுமக்களை மோதனால் 20 பேர் 15 பேர் இறந்து போயிடுவாங்க, வேற வழி இல்ல, சைக்கிள்ல வரவனை தூக்கிடும்னு சொல்லிட்டு சைக்கிள்ல வரவனை மோதி அந்த பஸ் நின்னுடுச்சு. அப்போ ஒரு தீங்கு என்பது சைக்கிள்ல வரவனை மோதுவது ஒரு தீங்கு. அந்த தீங்கை செய்வதற்கு அவருக்கு குற்ற எண்ணம் எதுவும் கிடையாது. ஆனா அந்த தீங்கை தடுப்பதற்காக, பெரிய தீங்கை தடுப்பதற்காக ஒரு சிறிய தீங்கை செஞ்சிருக்கிறாரு. அதாங்க விஷயம். வேன்கார மேல மோதினால் 15 பேர் உள்ள இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க, வேற வழி இல்ல, சைக்கிள்ல வரவனை மோதி எப்படியாவது பெரிய விபத்தை தடுத்துடலாம் அப்படின்னு பஸ் டிரைவர் அந்த மாதிரி செயல்படும் பட்சத்தில் அந்த பஸ் டிரைவருடைய செயல் என்ன? இதுதான் டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்றாங்க. தீங்கு செய்ய வேண்டும் என்ற குற்ற எண்ணம் இல்லாமல் ஒரு நபர் ஒருவருக்கு அல்லது ஒரு சொத்துக்கு தீங்கு ஏற்படுவதை தடுக்கும் பொருட்டு நல்லெண்ணத்துடன் செய்யப்படும் செயல், அது அநேகமாக தீங்கை ஏற்படுத்தும் என்ற அறிவுடன் செய்யப்பட்டாலும் குற்றமாகாது. நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா வேன்ல மோதினா 15 பேர் சாவுவாங்க, ஆனா சைக்கிள் காரனை மோதினா ஒரு ஆள் தான் சாவுவான். இந்த அறிவு அந்த டிரைவருக்கு, பஸ் டிரைவருக்கு இருக்கிறது, நாலேஜ். அப்ப நல்லெண்ணத்துடன் செய்யப்படும் செயல் அது அநேகமாக தீங்கை ஏற்படுத்தும் என்ற அறிவுடன் செய்யப்பட்டாலும் அது குற்றமாகாது. இதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. தடுக்கப்பட வேண்டிய தீங்கின் தன்மையும் அது உடனடியாக நிகழப்போகிறது என்ற நிலையும் அநேகமாக தீங்கு விளைவிக்க கூடும் என்ற அறிவோடு ஒரு செய்கையை செய்வதை நியாயமானதாக்கும் அளவுக்கு அல்லது மன்னிக்கத்தக்கதாக்கும் அளவிற்கு இருந்தனவா என்பது நடைபெற்ற நிகழ்ச்சியை பொறுத்தே பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த பஸ் டிரைவர் அந்த சைக்கிள்ல வந்தவனை மோதி சாவடிச்சிட்டாரே, இது நியாயமானதானா, மன்னிக்க கூடியதா என்று சொல்லி அது நியாயமானதாக்கும் அளவுக்கு அல்லது மன்னிக்கத்தக்கதாக்கும் அளவிற்கு இருந்தனவா என்பது நடைபெற்ற நிகழ்ச்சியை பொறுத்துதான், அந்த நிகழ்வை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அப்ப அந்த பஸ் டிரைவர் சைக்கிள் வரவனை மோதிட்டாரு, ஆள் இறந்துட்டாரு, அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இந்த சைக்கிள்கார மேல அந்த பஸ் டிரைவர் மோதல்னா இந்த வேனை தான் மோதி இருப்பாரு. இப்ப வேன்ல இந்த 15-20 குழந்தைகள் இறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பஸ் டிரைவர் பண்ணது கரெக்ட் தான். அந்த நேரத்துல பொதுமக்கள் கண்டிப்பா பேசுவாங்க. இததான் 81 சொல்றாங்க. இதுல 2 எடுத்துக்காட்டுகள், இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கிறது. செக்ஷன் 80 நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சட்டப்பூர்வமான ஒரு செயலை செய்கையில் ஏற்பட்ட தற்செயல் நிகழ்ச்சி, கோடாரி. இது எல்லாவற்றுக்கும் லீகல் மேக்ஸிம் தனித்தனியா இருக்குது சார். நெசசிட்டி நோஸ் நோ லா, ஆபத்திற்கு பாவம் இல்லை 80க்கு. செக்ஷன் 81க்கு டாக்ட்ரின் ஆஃப் செல்ஃப் பிரசர்வேஷன், டாக்ட்ரின் ஆஃப் செல்ஃப் பிரசர்வேஷன், டட்லி வெர்சஸ் ஸ்டீஃபன் வழக்கு. ஒரு கப்பல் இருக்கு, கப்பல்ல பயணம் செய்யறாங்க 3 பேர்.
இந்த எடுத்துக்காட்டை பார்த்துவிட்டு அவற்றை பார்க்கலாம். அண்டர் செக்ஷன் 81 டாக்ட்ரின் ஆஃப் செல்ஃப் பிரசர்வேஷன். ஒரு நீராவி கப்பலுடைய தலைவர் ஏ என்ற நபர் தம்முடைய கப்பல் செல்லும் தடத்தை மாற்றினாலன்றி 20 அல்லது 30 பயணிகளை கொண்டிருக்கிற பி என்ற படகை மோதாமல் இருக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, அந்த கப்பலுடைய தலைவர் கேப்டன் ஆஃப் த ஷிப் தமது வழித்தடத்தை மாற்றிக்கொண்டே அவருடைய வழித்தடத்தை மாற்றி 2 பயணிகளை மட்டும் கொண்ட சி என்ற படகை மோதி விபத்தை ஏற்படுத்துறார். அது குற்றமாகுமானா குற்றமாகாது. ஒரு கப்பல் வருது சார், ஏத்தாப்புல ஒரு படகு. அந்த படகுல பார்த்தீங்கன்னா ஒரு 100 பயணிகள் இருக்கிறாங்க. அந்த கப்பல் விட்டா கரெக்டா அந்த படகை மோதி 100 பயணிகளும் கவிழ்ந்து விடுவார்கள், நீரில் மூழ்கி இறந்து விடுவார்கள். வேற வழி இல்லை அந்த கேப்டனுக்கு. அந்த படகை மோதுவதற்கு பதிலாக தனது திசையை திருப்பி வேற ஒரு சிறிய படகை மோதுறாரு. அதுல ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு எதிராக அந்த கப்பலினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க, அவருக்கு எதிராக ஏதாவது குற்றச்சாட்டு ஏதாவது சுமத்த முடியுமானா முடியாது. அது அவர் செய்தது குற்றமா என்று சொன்னால் குற்றம் கிடையாது. பெரிய விபத்தை தவிர்ப்பதற்காக ஒரு சிறிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், எனவே அது குற்றம் கிடையாது. இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் ஏ. இல்லஸ்ட்ரேஷன் பி, ஒரு பெரிய தீயினுடைய ஜுவாலை. தீ வீடு தீப்பற்றி எரியுது. அந்த தீ அடுத்த வீட்டுக்கு பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த தீ பரவுவதை தடுப்பதற்காக ஏ என்ற ஒரு நபர் அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய கூரையை அப்புறப்படுத்துறாரு, பிடுங்கி கீழே போடுறாரு, அல்லது அந்த வீட்டை இடிக்கிறாரு. இல்லைன்னா அந்த வீட்டில் எரியக்கூடிய தீ இந்த வீட்டுக்கும் பரவிடும். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மனித உயிரை அல்லது சொத்தை காப்பாற்றும் எண்ணத்தோடு அவர் இதை செய்கிறார். இங்கே தடுக்கப்பட வேண்டிய தீங்கானது ஏவின் செய்கையை மன்னிக்க கூடியதாக இருக்கும், ஆனால் குற்றவாளியாக மாட்டார். பக்கத்து கூரை வீடு, ஒரு வீடு எரியுது, தீப்பற்றி எரியுது. உடனே அந்த தீ அதிகமான தீ, வேற வழி கிடையாது, பக்கத்து வீட்டுல பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நாம என்ன செய்வோம் கிராமப்புறத்துல, அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய கூரைகளை பிடுங்கி கீழே எறிவோம், தண்ணி ஊற்றி வைப்போம். நல்லா இருக்கிற வீட்டினுடைய கூரை எதுக்குங்க பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. நீங்க இந்த மாதிரி செஞ்சது தப்புன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. ஏன்னா நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த தீ இங்க பரவிவிடும். எனவே இந்த வீடை காப்பாற்றும் பொருட்டு நாங்கள் இந்த வீட்டினுடைய கூரைகளை, மேற்கூரைகளை அப்புறப்படுத்துகிறோம். இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில். இல்லைன்னா இந்த வீடும் தீப்பற்றி எரிந்துவிடும். எனவே இந்த செய்கையை செய்கின்ற அந்த நபர்கள் குற்றவாளிகளா என்று சொன்னால் குற்றவாளி கிடையாது. அவர்களை தண்டிக்க முடியுமானா தண்டிக்க முடியும், தண்டிக்க முடியாது. அவர்களை மன்னிக்க முடியுமானா மன்னிக்க முடியும். இது குற்றமே ஆகாது. இந்த 2 எடுத்துக்காட்டுகள் அண்டர் செக்ஷன் 81 செல்ஃப் பிரசர்வேஷன், டாக்ட்ரின் ஆஃப் செல்ஃப் பிரசர்வேஷன். இதற்கான கேஸ்லா டட்லி வெர்சஸ் ஸ்டீஃபன். அந்த வழக்குல தான் சொல்றாங்க, 3 நபர்கள் கப்பல்ல பயணம் செய்யறாங்க. பயணம் செய்கின்ற பொழுது நீண்ட நாட்கள் ஆகி போச்சு. கடல் அலையில அந்த கப்பல் வேற ஒரு ரொம்ப ஹை சீக்கு கொண்டு போயிடுச்சு. உணவே இல்லை இவங்களுக்கு. ஒரு சின்ன பையன் அந்த கப்பல்ல அவங்க கூட பயணம் செஞ்சிருக்கான். அந்த பையனை அடிச்சே சாவடிச்சு இவங்க சாப்பிட்டுட்டாங்க. இருவரும் புசித்து விட்டார்கள், சாப்பிட்டாங்க, உண்டுட்டாங்க. அதன் பிறகு அங்க வந்த ஒரு ரெஸ்கியூ கப்பல் மூலமாக அந்த 2 பேரும், அந்த டட்லி ஸ்டீஃபன் இருக்காங்க, இவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வராங்க. உங்க கூட வந்தானே ஒரு சிறிய பையன், அவன் எங்கே, அந்த சிறுவன் எங்கே என்று கேள்வி கேட்கிறார்கள். இல்ல, அந்த சிறுவனை நாங்க அடித்தே சாப்பிட்டு விட்டோம். ஏன் சாப்பிட்டீங்க? எங்களுக்கு உணவே கிடையாது, 10 நாள் மேல நாங்க கடல்ல தனியா இருந்தோம், எங்களுக்கு உணவு கிடையாது, வேற வழியே இல்லை, அந்த பையனை அடிச்சு நாங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை விசாரித்த நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நெசசிட்டி என்று சொல்கிறார்கள் அண்டர் செக்ஷன் 81 படி. எங்களுக்கு தேவை, அத்தியாவசிய தேவை.
இந்த கப்பலை அந்த டைரக்ஷன்ல ஓட்டினா எதிர்த்தாப்புல வந்த படகுல இருக்கக்கூடிய 100 பேர் செத்துருவாங்க. வேற வழி இல்லை, எனக்கு தேவையா இருந்தது. அதனால தடத்தை மாற்றி ஒரு சின்ன படகுல வந்த 2 பேர் மட்டும் மோதினேன். இது தேவையான ஒரு விஷயம். அதனால குற்றவாளி கிடையாது. ஒரு வீடு எரியுது, பக்கத்து வீட்டுல இருக்கிற கூரையை பிடிங்கி கீழே போட்டோம். ஏன்னா அந்த தீ இந்த வீட்டுக்கு பரவக்கூடாதுன்னு சொல்லி. இது அத்தியாவசிய தேவை, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படுது, தீங்கு கிடையாது. அதை போல நாங்கள் 3 பேர் பயணம் செய்தோம் அந்த கப்பல்ல. 10 நாள் மேல எங்களுக்கு உண்ண உணவு இல்லை, வேற வழி இல்லாம அந்த சின்ன பையனை அடிச்சு சாப்பிட்டுட்டோம். இது தேவையானது, அத்தியாவசிய தேவை, நெசசிட்டி என்று சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை இல்லை, நீங்க செய்தது மர்டர் தான், கொலைதான் அப்படின்னு சொல்லி அவர்களை தண்டித்தார்கள். டட்லி வெர்சஸ் ஸ்டீஃபன் கேஸ் அண்டர் செக்ஷன் 81. அண்டர் செக்ஷன் 82, அண்டர் செக்ஷன் 82 and 83 பொறுத்தவரை சிறு குழந்தையை பற்றி பேசுகிறது. டோலி இன் கேபெக்ஸ் என்று சொல்வார்கள். 7 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை செய்கின்ற செய்கை சட்டத்தின்படி தண்டிக்க முடியாது. 7 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை செய்யறாங்க, ஒரு மர்டரே பண்ணுது. அந்த குழந்தை ஒரு கொலை செய்தாலும் கூட அது மன்னிக்க முடியும். செக்ஷன் 80க்கு ஒரு 2 கேஸ் லாஸ் இருக்கு சார். செக்ஷன் 79க்கு கேஸ் லாஸ் இருக்கு. செக்ஷன் 80க்கான கேஸ் லாஸ் குறிச்சிங்க. செக்ஷன் 80க்கான கேஸ் லாஸ் அத்மேந்திரா, ATMENDRA, அத்மேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அத்மேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1998, வால்யூம் 4, SCC, பேஜ் நம்பர் 256. அத்மேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, ATMENDRA, அத்மேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1998, வால்யூம் 4, SCC, பேஜ் நம்பர் 256. அத்மேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1998, வால்யூம் 4, SCC, பேஜ் நம்பர் 256. செக்ஷன் 80க்கான கேஸ் லாஸ் இந்த வழக்கில் சொல்றாங்க. செக்ஷன் 80 says that if anything is done by accident or misfortune, it would not be an offense. To claim the benefit of this provision has to be shown, 1, that an act in question was without any criminal intention or knowledge. Second point, that an act was being done in lawful manner by lawful means. Third point, that act was being done with proper care and caution. இந்த 3 விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க அத்மேந்திரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வழக்கில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? that act in question was without any criminal intention or knowledge. Second point, that the act was being done in lawful manner by lawful means. Third point, that act was being done with the proper care and caution. இதுதான் அத்மேந்திரா வழக்கில் டிஸ்கஸ் பண்றாங்க இந்த 3 விஷயங்களை. செக்ஷன் 81க்கான செக்ஷன் 80க்கான கேஸ் லாஸ் அது. செக்ஷன் 81க்கான கேஸ் லாஸ் the expression harm in section 81 includes physical injury. Vida menaces, அத வீடான்னு சொல்றாங்களா அல்லது வேதான்னு சொல்றாங்களோ? VEEDA, Vida menaces, MENEZES, menaces. Vida menaces versus Yusuf Khan. Section 81க்கான ஜட்ஜ்மெண்ட் Vida menaces versus Yusuf Khan. AIR 1966 Supreme Court, page number 1773, 1773. Vida menaces versus Yusuf Khan, AIR 1973, AIR 1966, Supreme Court, page number 1773. அடுத்த கேஸ் லாஸ்
காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இது. செக்ஷன் 81க்கான கேஸ் லாஸ். காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வால்யூம் 5 SCC பேஜ் நம்பர் 1. 2018 வால்யூம் 5 SCC பேஜ் நம்பர் 1. இந்த காமன் காஸ் வழக்குல என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 81 IPC பற்றி டிஸ்கஸ் பண்றாங்க. Protection to act done with knowledge that it is likely to cause harm is available when act is done without criminal intention to cause harm, in good faith and for preventing other harm. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு தீங்கு ஏற்படுகிறது, அந்த தீங்கை நாம தவிர்ப்பதற்காக மற்றொரு சிறிய தீங்கை செய்ய முடியும். அது குற்றம் ஆகாது, தண்டிக்க முடியாது. Under section 82, nothing is an offense which is done by a child under 7 years of age. 7 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை கொலையை செய்தாலும் அது குற்றம் ஆகாது. Doli in capex. Under section 83, 7 வயதிற்கு மேற்பட்ட ஆனால் 14 வயதிற்கு உட்பட்ட 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன பேசுறேன்னு சொல்லி புரிந்து கொள்ள திறனற்றதாக இருக்கின்ற பொழுது, 7 வயசுல 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு புரிந்து கொள்ளும் திறன் அற்றதாக இருக்கின்ற பொழுது, act of a child above 7 and under 12 of immature understanding. 7 வயதுக்கு மேற்பட்ட 12 வயதுக்கு உட்பட்ட 7 to 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு மர்டரே பண்றாங்க. அவ்வாறு மர்டர் செய்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு புரிந்து கொள்ளும் திறன் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தையை தண்டிக்க முடியாது. ஒரு செய்கையை செய்யும் பொழுது அந்த தருணத்தில் அந்த குழந்தை தன்னுடைய நடத்தையின் தன்மையும் அதன் விளைவுகளையும் நிதானித்து புரிந்து கொள்ள போதுமான பக்குவம் அடைந்திராத ஒரு குழந்தை, அது 7 வயதுக்கு மேற்பட்டதும் 12 வயதுக்கு உட்பட்டதுமான ஒரு குழந்தையினால் செய்யப்படும் குற்றம் குற்றமாகாது. குற்ற சம்பவத்தின் போது எதிரி பைத்தியமாக இருந்ததை எதிரிதான் நிரூபிக்கணும். இது பழைய கேஸ். AIR 1974 Supreme Court பேஜ் நம்பர் 216. ஒரு குற்ற சம்பவம் நடக்குது. AIR 1974 Supreme Court பேஜ் நம்பர் 216 under section 84. பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய செயல் செய்கை எதுவும் குற்றமே கிடையாது. Nothing is an offense which is done by a person who at the time of doing it by reason of unsoundness of mind is incapable of knowing the nature of the act, or that he is doing what is either wrong or contrary to law. ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரால் செய்யக்கூடிய ஒரு செயல் அது குற்றமே கிடையாது. Nothing is an offense which is done by a person who is being a insanity. இதற்கான கேஸ்ல தான் AIR 1974 Supreme Court பேஜ் நம்பர் 216. Under section 85, act of a person incapable of judgment by reason of intoxication caused against his will. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஏ என்ற ஒரு நபருக்கு அவருடைய விருப்பத்திற்கு மாறாக வேண்டுமென்றே அவருக்கு கள்ளச்சாராயத்தையே பீரோ பிராந்திய ஒரு வாயில புகட்டி அவரை குடிக்க வைத்து ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்கள். தமது விருப்பத்திற்கு மாறாக உண்டாக்கப்பட்ட குடிபோதை காரணமாக நிதானித்து பார்க்கும் திறனற்ற ஒருவரினுடைய செய்கை. அவருக்கு நிறைய என்ன பண்ணுவாங்க, ஏ என்றவர் என்ன, ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஏ என்ன பண்றாரு, ஒரு சாராயத்தை என்ன பண்றாரு பியினுடைய வாயில திணித்து குடிக்க வச்சிட்டார். பிக்கு குடிக்கணும்னு எண்ணம் கிடையாது, அவர் குடிகாரரும் கிடையாது.
ஆனாலும் கம்பல் பண்ணி இவர் என்ன பண்றாரு, ஏ பியை வந்து குடிக்க வச்சுட்டார். பி வந்து நிதானமே இல்லை. இந்த நேரத்துல ஒரு குற்ற செயலை வந்து பி செய்யறாரு. அப்ப பியை தண்டிக்க முடியுமா? பியை தண்டிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு நிதானமே இல்லை. அவர் விரும்பி குடிக்கல, போர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருக்கிறாங்க. அப்ப குடிபோதையில் இருப்பவர் செய்த குற்றம் குற்றம் ஆகுமா என்று சொன்னால் குற்றம் ஆகாது. அந்த போதை அவரது விருப்பத்திற்கு மாறாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். ராஜாவும் ராமும் இருக்கிறாங்க. ராஜா என்ன பண்றாரு, ராமுனுடைய விருப்பத்திற்கு மாறாக ராமுக்கு வாயில திணிச்சு சாராயத்தை குடிக்க வச்சு அவரை நிதானம் இல்லாத ஒரு ஆளா மாற்றிட்டார். ராமு வந்து என்ன செய்யறேன்னு தெரியாது, நிதானிக்க முடியாத அளவுக்கு அவர் குடிச்சிருக்காருன்னா குடியை வந்து ராஜா தான் ஊத்தி விட்டுருக்காரு, அவருக்கு புகட்டி இருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். இந்த நேரத்துல ராமு ஏதாவது ஒரு குற்றம் பண்ணார்னா அது குற்றம் கிடையாது. ஏன்னா எகைன்ஸ்ட் ஹிஸ் வில் அவர் இன்டாக்சிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ராமுனுடைய விருப்பத்திற்கு மாறாக ராஜா என்பவர் குடிக்க வச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் ராமு செய்த செயல் அது குற்றம் கிடையாது. ஏனென்று சொன்னால் ராமுக்கு விரும்பி குடிக்கலை. ராமு செய்த செயல் அதனுடைய விளைவு என்ன என்று ராமுக்கு நிதானித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அந்த அளவுக்கு குடி போதையில் இருக்கிறார். ஆனா ஒரு குற்றம் பண்ணிட்டார் ராமு. அதனால ராமு தண்டிக்க முடியுமா? முடியாது. அண்டர் செக்ஷன் இந்த 85க்கு லேட்டஸ்ட் கேஸ் லா சொன்னு சார், சுராஜ் ஜெகநாத் ஜாதவ், SEC பேஜ் நம்பர் 693, வால்யூம் 2, SEC பேஜ் நம்பர் 693. இன்னொரு கேஸ். இது அப்ளிகபிலிட்டி ஆஃப் எக்ஸப்ஷன், விதிவிலக்குகளுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும். அப்ப டிஃபென்ஸ் ஆஃப் இன்டாக்சிகேஷன் ஆர் drunkenness can be availed of only when intoxication produces such a condition as accused loses their requisite intention for the offense and the onus of proof about reason of intoxication, due to which accused had become incapable of having particular knowledge, informing particular intention, is on the accused evidence of drunkenness which renders accused incapable of forming the specific intent essential to constitute the crime, should be taken into account with the other facts proved in order to determine whether or not he had the intention. Merely establishing that his mind was affected by drink, so that he more readily gave way to some violent passion, does not rebut the presumption that a man intends the natural consequences of his acts. Suraj Jagannath Jadhav versus State of Maharashtra, 2020, volume 2, SEC, page number 693. Section 85 இன்னொரு கேஸ் லாஸ். Voluntary intoxication is not a plea recognized as an exception to criminal liability. Voluntary intoxication, நீங்க வேணும்னே குடிச்சிட்டு வந்து ஒரு செயலை பண்ணீங்கன்னா அது குற்றம் தான். Chet Ram, CHET, Chet Ram versus State, Chet Ram versus State, 1971 Criminal Law Journal, page number 1246. Chet Ram versus State, 1971 Criminal Law Journal, page number 1246. Under section 86, offense requiring a particular intent or knowledge committed by one who is intoxicated. ஒரு குற்றம் ஆவதற்காக ஒரு குறிப்பிட்ட உட்கருத்து அல்லது அறிவு தேவைப்பட்டு குடிபோதையில் இருக்கிற ஒருவரால் அந்த குற்றம் செய்யப்படுகின்ற பொழுது, இந்த 86ஐ பொறுத்தவரை சில பேர் குடிக்கிறதுக்கு முன்னாடி மனசுல பிளான் பண்ணிருப்பாங்க. குடிச்சிட்டு போயிட்டு அவனை தான் அடிக்கணும், அந்த கடையை தான் உடைக்கணும்,
குடிச்சிட்டு போயிட்டு அவனை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரீ பிளான் பண்ணிருப்பாங்க. அதுதான் 86 உள்ள படிச்சாதான் உங்களுக்கு புரியும். அப்ப offense requiring a particular intent or knowledge committed by one who is intoxicated. ஒரு குற்றம் ஆவதற்கு, ஒரு குற்றத்தை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட உட்கருத்து அல்லது அறிவு தேவைப்பட்டு குடிபோதையில் இருக்கிற ஒருவரால் அந்த குற்றம் செய்யப்படுகின்ற பொழுது சட்டத்தின் பார்வையில் எப்படி இருக்கும்? குடிபோதையில் ஒருவர் செய்யும் செய்கை குற்றம் ஆகாது என்பது அவருக்கு அந்த போதை தெரியாமல் ஊட்டப்பட்டிருக்க வேண்டும் 85 படி. அல்லது போர்ஸ் பண்ணி அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, குடிக்க வச்சிருப்பாங்க. அவருக்கு நிதானமே இருக்காது என்ன செய்யறேன்னு சொல்லி. அப்பொழுது அவர் குற்றம் செய்தார்னா அது குற்றமே கிடையாது, செக்ஷன் 85. ஆனா 86ல என்ன சொல்றாங்கன்னா, இதே கண்டிஷன் இங்க இருக்கணும். குடிபோதையில் ஒருவர் செய்யும் செய்கை குற்றம் ஆவது அது குற்றமே கிடையாது. அது எப்பொழுது? அவருக்கு அந்த போதை தெரியாமல் ஊட்டப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அவரது விருப்பத்திற்கு மாறாக அவருக்கு அந்த போதை ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போது மட்டுமே அவர் அந்த குற்றத்தன்மை என்னவென்று தெரியாது, சுய நினைவின்றி குடிபோதையில செய்தது குற்றமாகாது. மற்றபடி அவர் குற்ற பொறுப்புக்கு ஆளாவார். 85ல சொன்ன அதே கண்டிஷன், ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருக்கணும். அந்த குடிச்சதின் அடிப்படையில் அவருக்கு நிதானத்தை இழந்திருப்பார்கள். அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இது சும்மா இது கொக்கா கோலா தான் சார், பெப்சி தான் சார், குடிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல என்ன பண்ணிருப்பாங்க, காஸ்ட்லியான பிராந்தி இருக்கணும், பீர் இருக்கும், அல்லது கள்ளச்சாராயம் இருக்கும். இது தெரியாம அந்த கிளாஸ்ல டம்ளர்ல இருக்கக்கூடிய கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ் நினைச்சு அவர் குடிச்சிருவாரு. குடிச்ச பிறகுதான் அவருக்கு தெரியாமலே, குடிச்சிட்ட பிறகு ஒரு பயங்கர மதி மயக்கம், போத மயக்கத்தில் இருப்பாரு. அந்த நேரத்தில் அவர் செய்யக்கூடிய செயல் குற்றம் ஆகாது. அல்லது அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவரை குடிக்க வச்சு ஒரு செயலை செய்தாங்கன்னா அது குற்றம் ஆகாது. ஆனால் இவர் பிளான் பண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு அவனை போய் அடிக்கணும், அந்த கடையை உடைக்கணும், இவனை கொலை பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் குடிச்சிட்டு வந்து ஒரு செயலை செய்தாருன்னு சொன்னால் அது குற்றம்தான். அவரை தண்டிக்க முடியுமானா கண்டிப்பா தண்டிக்க முடியும். ஒரு செயலை செய்கின்ற பொழுது சுய நினைவு இல்லாமல் இருந்தாதான் அது குற்றமாகாது. சுய நினைவோடு சில பேர் வேணுமனே குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான், கடையை அடிச்சு உடைப்பாங்க, ஆள் அடிப்பாங்க, கொலையும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்தால் அது குற்றம். அப்ப எது குற்றமாகாது? அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் குடிக்க வச்சிருக்கணும். அல்லது அவருக்கு தெரியாம இது தண்ணி டம்ளர் தான், இது ஃபுல்லு இந்த டம்ளர்ல இருக்கிறது தண்ணி தாங்க, குடிங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இவர் எடுத்து குடிச்சிருவாரு, கடுமையான சாராயமா இருக்கும், போதை தரக்கூடிய சாராயமா இருக்கும். அதை குடிச்ச பிறகு நிதானத்தை இழந்துருவாரு. அப்போ ஒரு செயலை செஞ்சார்னா அது குற்றம் கிடையாது. அல்லது அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவருக்கு குடிக்க வச்சிருக்காங்க, அப்பொழுது ஒரு செயலை செய்யறாரு, சுய நினைவே இல்லை, அது குற்றமாகாது. ஆனால் தெரிஞ்சே வேணுமெனே இவர் குடிக்கிறாருன்னு சொல்லி வேண்டுமென்றே குடிச்சிட்டு அதன் பிறகு ஒரு குற்ற செயலை செய்யறாரு, அப்ப அந்த நபரை தண்டிக்கலாமா? கண்டிப்பா தண்டிக்க முடியும் அண்டர் செக்ஷன் 86. இவர் வேணுமெனே குடிச்சிட்டு ஒரு செயலை செய்யறாருன்னு சொன்னா அந்த குற்றச்செயலுடைய விளைவு அவருக்கு ஏற்கனவே தெரியும், இன்டென்ஷன் இருக்கிறது, செயலுடைய தன்மை அவருக்கு இருக்கிறது. அதை பற்றி செய்கின்ற பொழுது அது என்ன செய்ய எந்த விதமான செயலை செய்கிறேன்னு அவருக்கு நாலேஜ் இருக்கும் பட்சத்தில் அவரை தண்டிக்க முடியும். 86க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2020 2020 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 115. drunkenness when a defense or mitigating factor, இதை பற்றி சொன்ன வழக்கு அண்டர் செக்ஷன் 86க்கான வழக்கு. பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2020 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 115. இதுல so far as knowledge is concerned, in cases of voluntary drunkenness, knowledge is to be presumed in the same manner as if there was no drunkenness. So far as intention is concerned, it must be gathered from the attending general circumstances of the case
paying due regard to the degree of intoxication. Was the man beside his mind altogether for the time being? If so, it would not be possible to fix him with the requisite intention, but if he had not gone so deep in drinking, and from the facts, it could be found that he knew what he was about, the rule to be applied is that a man is presumed to intend the natural consequences of his acts or acts. Paul versus State of Kerala, 2020, 2020, volume 3, SEC, page number 115. Section 86 case laws. Under section 87, act not intended and not known to be likely to cause death or grievous hurt, done by consent. மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்க உட்கருத்து கொள்ளாமலும் அநேகமாக விளைவிக்க கூடியது என்று தெரியாமலும் ஆனால் சம்மதத்துடன் செய்யப்படும் செய்கை. Under section 87 IPC படிக்கின்ற பொழுது வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா, விரும்பி ஏற்பது தீங்காகாது. மரணம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கும் எண்ணம் இல்லாமல் மரணம் அல்லது கொடுங்காயம் அநேகமாக விளைவிக்க கூடும் என்பது அந்த காரியத்தை செய்பவருக்கு தெரியாத போது அதை பற்றி குறித்து வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சம்மதிக்கும் பொழுது அவர்கள் உடன்பாடு செய்து கொண்ட செய்கை ஒன்றின் மூலம் தீங்கு ஏற்படும் பொழுது அது குற்றமாகாது. Nothing which is not intended to cause death or grievous hurt and which is not known by the doer to be likely to cause death or grievous hurt is an offense by reason of any harm which it may cause or be intended by the doer to cause to any person above 18 years of age who has given consent, whether express or implied, to suffer that harm or by reason of any harm which it may be known by the doer to be likely to cause to any such person who has consented to take the risk of that harm. இதனுடைய இல்லுஸ்ட்ரேஷன், ஏ என்பவரும் பி என்பவரும் ஒருவருக்கு ஒருவர் பொழுதுபோக்கிற்காக ஒரு வாள்வீச்சு சண்டையில ஈடுபடுறாங்க. இப்ப வாள்வீச்சு சண்டையில ஈடுபடுறாங்கன்னா எப்படியா இருந்தாலும் வாள் உடம்புல படும், அதனால காயம் ஏற்படும், ஏன் உயிருக்கே கூட தீங்கு ஏற்படும். இதையெல்லாம் இவர் 2 பேருக்குமே தெரியும். தெரிஞ்ச 2 பேரும் வாள் சண்டையில ஈடுபடுறாங்க. இப்ப ஏ என்பவர் நேர்மையாக ஆடும் பொழுது பி என்பவருக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது. எனவே ஏ என்பவர் மீது குற்ற வழக்கு தொடுக்க முடியுமானா முடியாது. வாள் சண்டை போட்டா கண்டிப்பா வாள் நம்ம மேல படும், 2 பேருக்குமே தெரியும். 2 பேரும் தெரிஞ்சே வாள் சண்டை போடுறாங்க. இதுல ஏ என்ன பண்றாரு, பிக்கு காயத்தை ஏற்படுத்திட்டாரு. உடனே ஏ மீது வழக்கு போட முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த மரணமோ அல்லது கொடுங்காயம் விளைவிக்கும் எண்ணம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. 2 பேருக்கும் மரணம் விளைவிக்கணும் கொடுங்காயம் விளைவிக்கணும் எண்ணம் கிடையாது. 2 பேரும் ஜாலியா பொழுதுபோக்காக சண்டை போடுறாங்க, அவ்வளவுதான். ஒரு வாள் சண்டை. அப்ப அந்த நேரத்துல ஏதாவது காயமோ அல்லது உயிருக்கு சேதமோ ஏற்படுத்தப்பட்டால் அந்த ஏ என்ற நபர் மீது ஏதாவது வழக்கு போட முடியுமா முடியாது. இதைத்தான் சொல்றாங்க வாலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா, விரும்பி ஏற்பது குற்றமாகாது. கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஸ்பெக்டேட்டர்ஸ் போறாங்க, பார்வையாளர்கள். கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிரிக்கெட் பந்து அடிக்கிறாரு. அந்த பந்து பார்வையாளர்கள் ஒருவருடைய தலையில பட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க. சச்சின் டெண்டுல்கர் மீது வழக்கு தொடுக்க முடியுமானா முடியாது. அதே போலவே ஒரு பவுலர் பந்து போடுறாரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல, பேட்ஸ்மேன் தலையில பட்டு பேட்ஸ்மேன்
அந்த கிரவுண்ட்லயே வந்து மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாரு. அந்த பவுலர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுது இது போன்ற காயங்கள் ஏற்படும் என்பது சக வீரர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே அண்டர் செக்ஷன் 87 ஆஃப் ஐபிசி படி வாலண்டரி நாட் ஃபிட் இன்ஜூரியா, விரும்பி ஏற்பது தீங்கு ஆகாது. அண்டர் செக்ஷன் 88 மரணம் விளைவிக்கும் எண்ணம் இல்லாமல் ஒருவரது நலனுக்கு நல்லெண்ணத்தோடு சம்மதத்துடன் செய்யப்படும் ஒரு செய்கை. இந்த 88 படிக்கிறீங்கன்னா நீங்க 91 நீங்க பாப்பீங்க, 90 பாப்பீங்க, பிறகு பார்க்கலாம். செக்ஷன் 82 நம்ம வந்து டோலி இன் கேப்பஸ் என்று படிச்சிருக்கிறோம். அதை போலவே செக்ஷன் 83 வந்து மெலிஷா சப்ளைட் என்று படிக்க வேண்டும். செக்ஷன் 83க்கு இன்ட்ரெஸ்டான கேஸ் வந்து மெக்னாட்டன் வழக்கு தான். ஸ்டீஃபன் அண்ட் டட்லி வழக்கு இருக்கு, அதை நான் சொல்ல தவறிட்டேன். செக்ஷன் 83க்கு ஸ்டீஃபன் வழக்கு இருக்கு. 2016 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 112. அதே மாதிரி சுரேந்திர மிஸ்ரா வழக்கு இருக்கு. 2011 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 408. இந்த 2 கேஸும் 3 கேஸ் நான் சொல்ல விட்டுட்டேன். செக்ஷன் 84க்கு ஒன்று மெக்னாட்டன் கேஸ், இன்னொன்று ஸ்டீஃபன் கேஸ், மூன்றாவது சுரேந்திர மிஸ்ரா கேஸ். செக்ஷன் 87, 88, 89, 90, 91, 92 87 இருந்து 92 வரை இருக்கக்கூடியது கன்சென்ட் பற்றி சொல்றாங்க. 87 இருந்து 92 வரை இருப்பது கன்சென்ட். வால் சண்டையில கன்சென்ட் கொடுத்திருக்கிறார், மறைமுக கன்சென்ட். அண்டர் செக்ஷன் 88 ஒருத்தருக்கு ரொம்ப வயிற்று வலி, வேற வழியில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அவ்வாறு அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது அந்த நபருக்கு அநேகமாக நாங்க சர்ஜரி பண்ணுவோம், ஆனா கேரண்டி கொடுக்க முடியாது, இறந்தாலும் இறந்து போகலாம்னு சொல்லி சில நேரங்களில் டாக்டர் சொல்லுவாங்க. அநேகமாக மரணம் விளைவிக்க கூடும் என்று தெரிந்தே, ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு சாவை உண்டாக்க வேண்டும், மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நல்லெண்ணத்தோடு ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சர்ஜரி பண்றாருன்னு சொன்னால், அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் அந்த பேஷண்ட்னுடைய சம்மதத்தோடு அந்த பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறார். இறுதியில அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டார். அதனால அந்த டாக்டரை வந்து தண்டிக்க முடியுமா? முடியாது. டாக்டர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பேஷண்டை எப்படியாவது காப்பாற்றணும், ஆனா வழி வேற வழி இல்லை, ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆபரேஷன் பண்றாங்க, ஆபரேஷன் சக்சஸ் ஆகல, இறந்து போயிட்டாரு. உடனே அந்த டாக்டர் மீது நம்ம கேஸ் போட முடியுமா? முடியாது. அண்டர் செக்ஷன் 88 படி அந்த மருத்துவர் மீது நம்ம வழக்கு தொடுக்க முடியாது. மரணம் விளைவிக்கும் எண்ணம் அந்த மருத்துவருக்கு கிடையாது. ஆனால் ஒருவருடைய நலனுக்காக நல்லெண்ணத்தோடு சம்மதத்துடன் செய்யப்படும் செய்கை. அப்ப அந்த பேஷண்ட் சம்மதம் கொடுத்துருக்காரு, சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நல்லது ஏற்படணும், வெல்ஃபேர் ஆஃப் த பேஷண்ட் தான் டாக்டர் அந்த சர்ஜரி பண்றாரு. அப்ப மரணம் விளைவிக்கும் எண்ணம் இல்லாமல் ஒருவருடைய நலனுக்காக நல்லெண்ணத்துடன் செய்யப்படும் செய்கையால் ஏற்படும் தீங்கை ஏற்க அல்லது தீங்கினால் ஏற்படலாகும் ஆபத்தை வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ ஒருவர் சம்மதிக்கும் பொழுது அந்த செய்கையால் ஏற்பட்ட தீங்குக்கு குற்றம் செய்தவர் பொறுப்பாக மாட்டார். இங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ சம்மதம். இம்ப்ளைடு கன்சென்ட், எக்ஸ்பிரஸ் கன்சென்ட். செக்ஷன் 87 இருந்து 92 வரை கன்சென்ட் பத்தி தான் பேசுறாங்க. இதுல இல்லஸ்ட்ரேஷன் இதுதான். ஒருத்தர் வலியால வந்து துடிக்கிற, ரொம்ப அவதிப்படுறாரு. ஒரு குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை செய்தால்தான் அவர் பிழைப்பார். அதே சமயத்துல அந்த அறுவை சிகிச்சையின் போது அவரது உயிருக்கு மரணமும் அநேகமாக விளைவிக்க கூடும். இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க அந்த பேஷண்ட் கிட்ட. அவர் எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்து எனக்கு சர்ஜரி பண்ணுங்கன்னு அந்த பேஷண்ட் சொல்லிட்டாரு.
அந்த சம்மதம் வெளிப்படையா இருக்கலாம் அல்லது உட்கடையா இருக்கலாம். டாக்டருக்கு அந்த பேஷண்ட வந்து சாவடிக்கணும்னு எண்ணம் கிடையாது. மரணம் விளைவிக்கும் எண்ணம் இல்லாமல் அந்த டாக்டர் நல்லெண்ணத்துடன் அந்த பேஷண்டின் நலனை கருதி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யறார். அந்த அறுவை சிகிச்சை டாக்டர் செய்கின்ற பொழுது அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டார். டாக்டர் தண்டிக்க முடியுமா? முடியாது. அண்டர் செக்ஷன் 88 படி டாக்டருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அண்டர் செக்ஷன் 89 ஒரு கார்டியன் அல்லது அவரது சம்மதத்தின் பேரில் ஒரு குழந்தையின் அல்லது பைத்தியமாக இருக்கும் ஒருவரின் நலனுக்காக நல்லெண்ணத்தோடு செய்யப்படும் செய்கை, act done in good faith for benefit of child or innocent person by or by consent of guardian. 12 வயதிற்குட்பட்ட அல்லது பைத்தியமாக இருக்கும் ஒருவருடைய நலனுக்காக அவரது காப்பாளர் அல்லது அத்தகையருக்கு சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒரு நபரின் வெளிப்படையான அல்லது உட்கடையான சம்மதத்தின் மூலம் நல்லெண்ணத்தோடு செய்யப்படக்கூடிய ஒரு செயல், அது குற்றமாகாது, தீங்கு குற்றமாகாது. ஆனால் இந்த விதிக்கு விலக்குகள் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. 12 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை அல்லது பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்சென்ட் பர்சன், இவர்களுக்கு யார் கார்டியனோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக எந்த கார்டியன் அமைக்கப்பட்டதோ, கார்டியன் என்று சொன்னால் 6 வகையான கார்டியன்கள் இருக்கிறார்கள். அவற்றில் தற்பொழுது 4 வகையான கார்டியன்கள் மட்டும்தான் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத சிவில் ஆக்ட் நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு சொல்றேன். கார்டியன் வார்ட்ஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப 12 வயசுக்கு உட்பட்ட அல்லது பைத்தியமாக இருக்கக்கூடியவருக்கு அவர்களுடைய நலனுக்காக அந்த கார்டியன், அந்த 12 வயசு குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்டியன் சம்மதம் கொடுக்கிறாரு. அந்த கார்டியனுடைய சம்மதம் வெளிப்படையா இருக்கலாம் அல்லது உட்கடையா இருக்கலாம். அல்லது அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கணும், அந்த குழந்தை அந்த பைத்தியமாக இருக்கக்கூடிய நபரினுடைய நலனுக்காக அந்த பைத்தியத்துக்கு யார் வந்து கார்டியனா இருக்கிறாரோ அல்லது சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்று இருக்கிறாரோ அவர் வந்து வெளிப்படையாக அல்லது உட்கடையாக ஒரு சம்மதத்தை கொடுக்கிறார், கன்சென்ட் கொடுக்கிறார். அதன் மூலம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படும் ஒரு செயல், அது தீங்கு குற்றம் ஆகாது. ஆனால் இந்த விதிகளுக்கு பின்வருவன்றில் எது எது பொருந்தாது? 4 விஷயத்த சொல்றாங்க சார். 4 விஷயத்தின் அடிப்படையில் அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. எது எது என்று சொன்னால், உட்கருத்துடன் மரணம் விளைவித்தலுக்கோ அல்லது மரணம் விளைவிக்க முயற்சி செய்யும் செயலுக்கோ அது பொருந்தாது. 12 வயசுக்குள்ள குழந்தை, அதனுடைய நலனுக்காக தான் இதை செய்யறோம் அப்படின்னு கார்டியன் வந்து என்ன பண்றாரு, சம்மதத்தை கொடுக்கிறாரு, அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை பண்ணுங்க. ஆனா அந்த குழந்தையின் பேர்ல ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த கார்டியன் என்ன பண்றாரு, இந்த குழந்தைய எப்படியாவது இந்த அறுவை சிகிச்சை பண்ணா இது எப்படியாவது இறந்து போயிடும், அல்லது இந்த குழந்தைய இவங்கிட்ட ஒப்படைச்சா எப்படியாவது கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற உட்கருத்தோடு அந்த குழந்தைக்கு நலன் என்று வெளியில மற்றவங்க நம்புற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுட்டு ஏமாத்திட்டு அந்த குழந்தைக்கு அநேகமாக மரணம் விளைவிக்கும் அல்லது மரணம் விளைவிக்கும் முயற்சி, இந்த செயலை வந்து அந்த கார்டியன் செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே அந்த குழந்தையினுடைய நலனுக்கு அவர் செயல்படல, அந்த குழந்தைய சாகடிச்சுட்டு அந்த குழந்தை பேர்ல இருக்கக்கூடிய 100 ஏக்கர் நிலத்தை வந்து இவர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறார். அப்ப எக்ஸப்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் உட்கருத்துடன், அதுதான் செக்ஷன் 89ல சொல்றாங்க. But this exception shall not extend to the intentional causing of death or to the attempting to cause death. உட்கருத்துடன் மரணம் விளைவித்தலுக்கோ அல்லது மரணம் விளைவிக்க முயற்சி செய்யும் செயலுக்கோ இந்த 89 பொருந்தாது. இரண்டாவது பாயிண்ட், இரண்டாவது விதிவிலக்கு, ஒரு செய்கை மரணத்தை அநேகமாக விளைவிக்க கூடும் என்று தெரிந்தே ஒருவர் மரணம் அல்லது கொடுங்காயத்தை தடுத்தல் அல்லது கொடிய நோயை அல்லது பலவீனத்தை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக செய்யும் செயலை தவிர அநேகமாக
இந்த செயல் மூலமாக ஒரு மரணம் விளைவிக்கும் என்று தெரிந்தே ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு மரணம் அல்லது கொடுங்காயத்தை தடுக்கிறார், அல்லது கொடிய நோயை அல்லது பலவீனத்தை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக செய்யும் செயலை தவிர, இந்த விஷயங்களை தவிர வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக செய்யும் செய்கைக்கு இது பொருந்தாது. அநேகமா மரணம் விளைவிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு மரணமோ அல்லது கொடுங்காயத்தை தடுக்கிறாரு. ஒரு மரணத்தை தடுத்தல் அல்லது கொடுங்காயத்தை தடுத்தல் அல்லது கொடிய நோயை தடுத்தல் அல்லது பலவீனத்தை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக செய்யும் ஒரு செயலை தடுத்தல், இதை தவிர வேற ஏதாவது நோக்கத்திற்காக செய்யும் செய்கைக்கு இது பொருந்தாது. மூன்றாவதாக, தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்தல் மீது அல்லது கொடுங்காயம் விளைவிக்க முயற்சி செய்யும் செயலின் மீது அது மரணம் அல்லது கொடுங்காயத்தை தடுக்கும் அல்லது கொடிய நோயை அல்லது பலவீனத்தை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக செய்யப்படுவதாக இருந்தாலன்றி மற்றபடி அது பொருந்தாது. நான்காவதாக, எந்த ஒரு குற்றத்திற்கு இந்த விதிவிலக்கு பொருந்தாதோ அந்த குற்றத்திற்கு, உடந்தையாய் இருக்கும் குற்றத்திற்கும் இந்த விதிவிலக்கு பொருந்தாது. இந்த 4 விஷயங்கள் எக்ஸெப்ஷன் செக்ஷன் 89க்கு. ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் சைல்ட் ஆர் இன்சானிட்டி, எடுத்துக்காட்டு சர்ஜன் எக்ஸெப்ஷன்ஸ். செக்ஷன் 90, அச்சத்தினாலோ, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க சார் செக்ஷன் 89க்கு. ஏ என்பவர் தன்னுடைய குழந்தையின் நலனுக்காக தனது குழந்தையின் சம்மதமின்றி அந்த குழந்தையின் உடலில் இருக்கும் ஒரு கல்லை அகற்றி விடுவதற்காக ஒரு அறுவை சிகிச்சைக்கு, அந்த அறுவை சிகிச்சை அந்த குழந்தையின் மரணத்தை அநேகமாக விளைவிக்க கூடும் என்று தெரிந்தும், ஆனால் குழந்தைக்கு மரணம் விளைவிக்கும் உட்கருத்தின்றி, குழந்தைக்கு மரணம் விளைவிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணமே கிடையாது, அத்தகைய அந்த குழந்தையை உட்படுத்துகிறார். குழந்தை குணமடைவது அவரது நோக்கமாக இருந்தால், அவருடைய நோக்கம் அந்த குழந்தை காப்பாற்ற வேண்டும், அந்த நோக்கமாக இருந்ததால் ஏ இந்த விதிவிலக்கிற்குள் வருகிறார். அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்தாதான் பிழைக்கும், வேற வழி கிடையாது. அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது அந்த குழந்தை அநேகமாக இறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தான் பிள்ளையை காப்பாத்தணும் அந்த தகப்பன் என்ன பண்றாரு, அந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்றாரு. அந்த குழந்தை இறந்து போக வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் அந்த குழந்தை கிடையாது, அந்த தகப்பனாருக்கு கிடையாது, பேரண்ட் கிடையாது. அறுவை சிகிச்சை செய்யறாங்க, குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையுடைய அப்பாவை தண்டிக்க முடியுமா? முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த குழந்தையை இறக்க வேண்டும். அநேகமாக அந்த குழந்தைக்கு மரணம் விளைவிக்க கூடும் என்ற ஒரு, மரணம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் அந்த தகப்பனாருக்கு கிடையாது, அந்த பேரண்ட்டுக்கு கிடையாது. எனவே அந்த பேரண்ட் ஆஃப் தி சைல்டை தண்டிக்க முடியாது, அந்த குழந்தையின் பெற்றோரை தண்டிக்க முடியாது. அவங்க நோக்கம் நான் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்தணும், ஆபரேஷன் பண்ணி பிள்ளையை காப்பாற்றணும், இதுதான் அவங்க நோக்கம். ஆபரேஷன் பண்றப்ப குழந்தை பிழைச்சாலும் பிழைக்கலாம், இறந்தாலும் இறக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்கன்றாங்க. ஆபரேஷன் நடந்துட்டே இருக்கு, குழந்தை இறந்து போச்சு, சிகிச்சை பலனளிக்கவில்லை, குழந்தை இறந்து போச்சு. இப்ப அந்த பெற்றோரை தண்டிக்க முடியுமா? முடியாது. பெற்றோர் எதுக்கு? நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த குழந்தையை ஆபரேஷன் என்ற போர்வையில் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அந்த குழந்தைக்கு. எனவே அந்த பெற்றோரை தண்டிக்க முடியாது. செக்ஷன் 89.